ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, மகேஷ் மதன் பிரியா மாதாஜி குடும்பத்துக்கு நன்றி மாதாஜி. தாமோதர ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு எப்பவுமே சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க மாதாஜி. இந்த வாட்டி வந்து கடைசியில் போட்டு போகலாம் டெஸ்ட் பண்ணிங்களோ? இல்லை எல்லாம் எது இருந்தாலும் எது இருந்தாலும் இல்லை இல்லை எதுவும் ஓகே தான், எல்லாம் ஓகே தான். ஓகே, தாமோதர மாதம் மோஸ்ட்லி எல்லாம் நம்ம டிவோட்டி இருக்கிறனால அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். புதுசாக வந்து உங்களுக்கு மதம் எனக்கு தெரியுமா? தாமோதர வந்துருக்கீங்களா? வந்திருக்கீங்க ஐயா. உங்களுக்கு ஏன் இந்த பூஜை ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஓகே, இது வந்து என்னன்னா தாமோதர பூஜை. இது வந்து என்னதுன்னா பகவான் கிருஷ்ணரை வந்து யசோதா வந்து உரல்ல கட்டி போடுறாங்க. அதுக்காக அந்த மாசத்தை வந்து மிகப்பெரிய விளக்கு ஏற்றி கொண்டான்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகவான் இந்த உரலை கட்டி போட்ட நாள் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதம் தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். அந்த மாதம் தான் நரகாசுரன் வதம் நடந்தது. அந்த மாதம் தான் வந்து ராமர் அயோத்தியிலேருந்து ராமர் தீப அயோத்திக்கு வந்தார். இதெல்லாம் வந்து அந்த மாதம் நடக்கிறதுனால அந்த மாதம் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி கொண்டாடுறது ரொம்ப வழக்கம். அதனால தான் நம்ம கொண்டாடுறோம். இப்போ ஆக்சுவலி வந்து தாமோதர மாதம் முடிஞ்சு ஒரு மாதம் ஒரு வாரம் மேலே ஆச்சு. இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் எந்த இது கிடையாது. அப்போ இந்த தாமோதர மாதம் வந்து ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, மங்களகரமானது. அதனால தான் விளக்கேற்றி பகவான் நாம சங்கீதம் பண்ணுறோம். அப்போ எல்லாமே இங்கே வந்து ஏற்கனவே எல்லாம் டிவோட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே வேறு விஷயம் ஒன்று பேசலான்னு இருக்கிறேன். ஓகே, புதுசாக ஒரு விஷயம் பேசலான்னு இருக்கேன். புதுசில் எல்லாம் கேட்கணும் தான். அதோடு சேர்த்து தாமோதர பற்றி சரி, எதுக்காக இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் எதுக்காக நம்ம செய்கிறோம், என்ன பெனிஃபிட், இதுக்காக என்ன இது மாதிரி உட்காந்துருங்க மாதிரி ஓகேவா? எதுக்காக சரி, எதுக்காக நம்ம ஹவுஸ் ப்ரோக்ராம் செய்கிறோம்? வாய் வீட்டு ஹவுஸ் ப்ரோக்ராம் இதே மாதிரி என்னத்துக்காக நம்ம வீட்டில் வந்து அந்த பூஜைகள் செய்கிறோம்? எதுக்காக சொல்லுங்க மாதாஜி. நல்ல மங்களகரமாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும். வேற பகவான் செயலில் ஈடுபடுறோம், ஜோதி வழிபடணும். ஜோதி வழிபாடு. ஓகே, வீட்டுக்குள்ள வந்து எதுக்காக நம்ம வந்து ப்ரோக்ராம் செய்கிறோன்னா இந்த ப்ரோக்ராம் செய்யும் போது இப்போ நம்ம என்னென்னலாம் இங்கே பண்ணோம்? நம்ம கீர்த்தனை பண்ணோம், வேற விளக்கேற்றணும், வேற புதுசாக வரணும் கலந்துக்குவாங்க. யாரும் பதில் சொல்ல மாட்டேங்க. புதுசாக வரவங்க இது ஆப்பர்ச்சுனிட்டி. புதுசாக வரவங்க கற்றுக்கலாம், அவங்க கூட ஃபேமிலி மெம்பர் வந்து கலந்துக்கலாம். அடுத்த நாளாவது என்ன நடக்குது வேறுக்கா? பகவான் கதைகளை பேசுகிறோம். ஓகே, இப்போ ஒரு வீட்டில் வந்து சில இடத்துல இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். வீட்டில் வந்துங்க சூழ்நிலைமை சரியில்லை, வீட்டில் வந்து என்னது இந்த மாதிரி வந்து கெட்ட இதாகவே இருக்குது, ஒரு மாதிரி வீட்டில் வந்து கஷ்டமாக வந்து இருக்குது. இந்த மாதிரி பல பேர் வந்து பல விஷயங்கள் செய்வாங்க. ஆனால் அதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் பகவான் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய கதைகள் பேசுகிறது, பகவானுக்கு எதுவும் நெய்வேலுக்கு பூஜை செய்கிறது வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பேரை சொன்னினா, என்னுடைய நாமத்தை சொன்னினா, என்னுடைய கதையை கேட்டினா, என்னுடைய கதைகள் வந்து பேசுனா அந்த இடத்துல எந்த வகையான அமங்கலமும் இருக்காது. அமங்கலம்னா இன்ஆஸ்பிஷியஸ், மங்களம்னா நல்லது, அமங்கலம்னா நல்லது இல்லை, அமங்கலம் இருக்காதுன்னு. இப்போ அதுக்காக நம்ம வந்து நம்ம விநாயகர் கும்பிடலாம், முருகர் கும்பிடலாம், எல்லாம் கும்பிடலாம். ஆனால் அதுக்குன்னு வந்து மற்றவங்களை இதை பற்றி இது பண்ணி பேசலை. பட் பகவானை பற்றி நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே மங்களம், முழு மங்களம் உருவாகும். ஓகே, அதனால தான் வந்து பகவான் நாம சங்கீதம் நல்ல நல்ல ஒரு என்னது, சில பேர் சொல்லுவாங்க குட் வைப்ரேஷன் இல்லை பிரபு, நல்ல வைப்ரேஷன் வேணும். நல்ல வைப்ரேஷன் வேணும்னா, அப்போ நல்ல சூழ்நிலை வேணும்னா பகவான் நாம சங்கீதனம், பகவான் கதைகள், இந்த மாதிரி டிவோட் அசோசியேஷன் பக்தர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து உங்களை மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வந்து நன்மை வந்து சேர்க்கும். அப்போ முக்கியமான விஷயம் நான் இன்றைக்கி என்ன பேசலான்னு இருக்கேன்னா, சங்கீர்த்தனம் வந்து அந்த டாபிக் நான் ரொம்ப நாளாச்சு பேசி, பட் ரொம்ப நாள் பேசலை, அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு. சங்கீர்த்தனம்னா என்னது? சங்கீர்த்தனம் வந்து எதுக்காக பண்ணுறாங்க? சங்கீர்த்தனோட பெனிஃபிட் என்னது? சங்கீர்த்தனம் வந்து என்னது? அதே வந்து கூட்டமாக இருந்து பண்ணுறது. ஓகே, இந்த சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கும் அப்புறம் தனியாக வந்து நம்ம நாமஜம் பண்ணுறோம்ல, ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. தனியாக உட்காந்து இப்போ உதாரணம் வச்சுங்களேன், இப்போ ஓகே இது வந்து ஜெபமாலை. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து
உட்காந்து நம்ம வந்து நாம ஜெபம் பண்ணுறது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம தனியாக பண்ண பண்ணுறோம். ஓகேவா? இதுவும் அதே மந்திரம் தான் சொல்கிறோம். ஆனால் கூட்டமாக இருந்து படிக்கும்போது கூட நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் படிக்கிறோம். ஆனால் ரெண்டும் வந்து வேறு 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 ரொம்ப வேறு. எப்படி சொல்கிறது, நான் ரெண்டுமே ஹரே கிருஷ்ண மந்திரம் தான். ஆனால் ஒன்று வந்து ஜபம், ஒன்று வந்து நாம சங்கீர்த்தனம். இப்போ ஜபத்துக்கும் நாம சங்கீர்த்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் பகவான் நாமம் தான், ஆனால் என்ன வித்தியாசம்? நீங்கள் கேளுங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சொல்லுங்கள், யார் என்ன சொல்லலாம்? யாருக்கு தெரியும்? சொல்லுங்கள் தீபமணி வந்து என்கிட்ட சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். கூட்டத்தோட கோவிந்தா போகிறதா? பகவான் வந்து இருப்பார். தனியாக பண்ணும்போது வரமாட்டார். ஓகே, பூர்ணி மாதாஜி சும்மா சொல்லுங்க மாதாஜி, என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? சந்தோஷமா பண்ணுவோம். ஜபம் பண்ணும்போது சோகம் பள்ளி மாதாஜி பெனிஃபிட் கூட பிரபு. பெனிஃபிட் கூட நம்ம வந்து நிறைய கேட்குறோம். அது வந்து அதுலேயும் நம்ம இன்னும் லைக் தெரியல, எனக்கு அந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து உள்வாங்கி மற்றவங்க சொல்கிறதையும் கேட்குறோம், நம்மளோட இதையும் நம்ம மற்றவங்களுக்கு இது பண்ணுறோம். அது மாதிரி ஓகே ப்ரோ. வைப்ரேஷன் கூட பிரபு. வைப்ரேஷன் கூட செய்யும்போது தனியாக செய்யும்போது வருவோம். தனியாக செய்யும்போது ஒரு லைட்டாக வாங்குவோம், லைட்டாக சைடா. சொல்லுங்க மாதாஜி. ஜபம் பண்ணக்கும் நமக்கு மட்டும் பண்றோம், சங்கீதம் பண்ணக்கும் சுத்தி பண்றோம்ல, சுத்தி பண்றோம், எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்குது. எவ்வளவு பேர் மனசு மாதாஜி? தனியா பண்றப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் bro. தனியா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எல்லாரும் ஒரே பக்தரா இருந்தாக்க அந்த ஒரே ஃபோக்கஸா வந்து நாம இது பண்ணுவோம். ஓகே, வெரி குட். வேற பிரபு சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே ப்ரீச்சிங் பண்ணிக்கணும். நமக்கு சங்கீதம் பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் ப்ரீச்சிங் பண்ணுவோம். மாதாஜி நம்ம ஜபம் பண்ணும்போது நம்ம மைண்ட் 100% பகவான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சங்கீதம் எல்லாரும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த அந்த சந்தோஷம் நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம அதுவும் தப்பு. அதாவது வந்து தனியா ஜெபம் பண்ணா மைண்ட் வந்து ஒரு இடத்துல டான்ஸ் ஆடும். ஆமாம், ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணா நம்மளாம் டான்ஸ் ஆடுவோம். சொல்லுவோம் திட்டின்னு கேமரா திரும்பிச்சா கவனிச்சா வருவோம். கோயில்ல தான் உங்க வீட்லயும் வருவா இதே மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க, ஏன்னா இது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. இப்போ எங்கேயாச்சும் டெம்பிள்லாம் போனால் உங்களை பேச விட மாட்டாங்க. டெம்பிள் போனால் சொல்லுங்க மாதிரி. அங்கேயே பண்ணுறப்ப டக்குனு டிஸ்ட்ராக்டட் ஆகிடும், தூக்கம் வரும். ம். நீங்கள் கூட லைக் பண்ணா பண்ணுறப்ப லைக் அந்த மாதிரி ஈஸியாக டிஸ்ட்ராக்டட் ஆகும். ஆமாம், ஓகே. அதாவது யார் வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்கெல்லாம் வந்து பரிக்கிரமா போயிருக்கீங்க? பிருந்தாவனம், அப்புறம் வந்து இல்லைன்னா 108 கோயில் திவ்ய தரிசனம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் செய்வாங்க. இல்லைனா ஹரிகிருஷ்ணன் வந்து மாயாப்பூர், பிருந்தாவனம், ஜெகநாத்பூரி, சங்கீத அந்த மாதிரி பரிக்கிரமா போயிருக்கீங்களா? இல்லை. ஓகே, பரிக்கிரமானா என்ன அர்த்தம்னா, பரிக்கிரமானா யாருக்கு தெரியாது? பரிக்கிரமா என்னன்னு தெரியாது? ஓகே, பரிக்கிரமனை பார்த்தீங்க வருவோம். வரலாறு ரொம்ப முக்கியம் வருவோம். விட்டுருங்க, அதை பார்த்துக்கணும். விட்டு பரிக்கிரமனா என்ன அர்த்தம்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு கோயில் இருக்குல்ல, இப்போ நீங்கள் காசு கட்டி போட்டு சரி இந்தியாக்கெல்லாம் யார் ஒன்றும் போனதில்லை? போனதில்லையா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்ம எல்லாம் இந்தியாவுக்கு போகிறான்னு சொல்லி எதுக்கு நம்ம போகிறோம்? இந்தியாவுக்கு கல்யாணத்துக்கு புடவை வாங்குறதுக்கு போகிறோம். வேறு சென்னை சில்கில் வந்து என்னதா சென்னை அது புடவை வரக்குள்ளவா இருக்குது, அதுக்கு போகிறாங்க. சில பேர் ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. வேறு கோயிலுக்கு போகிறோம், கோயில் திவ்ய தரிசனம் எடுக்க போகிறோம். எதுக்காக நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம்? இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியாவுக்கு மெயினாக போகிறது ஷாப்பிங் பண்ணியும் கோயிலுக்கும் போகிறோம். அப்புறம் மிஞ்சி போனால் 3வது வந்து சொந்தக்காரங்க தான் பார்க்க போகிறாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப குறைவு. பட் வந்து கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? நம்ம இந்தியா கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? ப்ராடக்டா வந்து உண்மையே நடந்தது. ஓகே, வேற எதுக்கு போகிறோம் நம்ம? வேற சித்தர்களோட இது சித்தர்கள் இருக்கிறாங்க, யோகிகள் இருக்கிறாங்க. ஓகே, வேற
ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து காசு கட்டி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து கோயிலெலாம் போகிறோம், ஓகேவா? அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவும் சரி, ஆந்திராவும் சரி, கர்நாடகாவும் சரி, இல்லை உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, நம்ம எங்கேயே போகிறோம், கங்கைக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம், நம்ம காசு போட்டு போகிறோம். நம்ம உண்மையாக அங்கே போயிட்டு நம்ம உண்மையிலே நம்ம வந்து பெனிஃபிட், அந்த பலன் எடுத்துகிட்டு வருமா? உண்மையாக பலன் எடுத்துகிட்டு வருமா? சரி, பலன் எடுத்துகிட்டு வரும். அந்த உண்மையாக அந்த பெனிஃபிட் எடுக்கிறதுனா அந்த 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 விஷயங்கள் இது பண்ணுறதுனா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, சில பேர் என்ன தெரிய மாட்டேதுன்னா, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அவங்க கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நம்ம வந்து அவங்க இந்தியாவுக்கு போகிறாங்க. இந்தியாவுக்கு போன பிறகு அங்கே போயிட்டு கோயிலுக்கு போவாங்க. உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறாங்க, இல்லை ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க, இல்லை திருவண்ணாமலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒன்று கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயிலை பார்ப்பாங்க. கோயிலில் சில கல்வெட்டுலாம் இருக்கும், அது கொஞ்சம் படிப்பாங்க. அப்போ அங்கே சுற்றி பார்ப்பாங்க. அங்கே வந்து ஏதாச்சும் பெரிய பெரிய டெம்பிளாக இருந்தால் அப்படி சுற்றி வருவாங்க. அப்போ அங்கே கொடுக்குற புளியோதரையும் அந்த தயிர் சோறையும் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அங்கே தங்கிட்டு அடுத்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு சென்னைக்கு போயிட்டு அங்கே ஒரு சென்னை பீச்சுக்கு போயிட்டு முடிஞ்சு வந்துடுறாங்க. ஓகே, இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோமே, எங்கே போய் போகிறீங்க? அங்கே போய் லொக்கேஷன் எடுத்துடணும் ப்ரோ. சரி, உட்காந்து. அப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உண்மையிலே இந்தியாவுக்கு போனால் இப்போ இந்த இன்னும் பெரிய கோயிலாக போகலாம், உண்மையாக நடந்து போகல. அங்கே போயிட்டு நம்ம வந்து ஹரிக்கதா கேட்கணும். அங்கே உள்ள ஹரிக்கதை கேட்கணும். அங்கே உட்காந்து நம்ம வந்து கோயிலில் போய் ஹரிக்கதை கேட்கணும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய பேர் அது வந்து செய்கிறது கிடையாது. நிறைய பேர் அதில் பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடந்து டக்குன்னு போவாங்க. இது இப்படி வந்து வெறும் அந்த கதைகளை கேட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அங்கே வந்து ஒரு உபன்யாசம் கேட்டு அங்குள்ள பக்தரோட, அதாவது பக்தரோட அசோசியேஷன் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அதோட பெனிஃபிட் ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த கைடு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிக்கிராமான்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து எடுத்து வந்தாங்க. பரிக்கிராமான்னா என்ன அர்த்தம்னா அதில் வந்து சன்னியாசிகள், பக்தர்கள், மூத்த பக்தர்கள், விஷயம் தெரிஞ்சவங்க, பேசக்கூடியவங்க, அவங்களாம் எல்லாமே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 வாரம் 5 நாள் பரிக்கிரம் மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு உதாரணம் வச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ பிருந்தாவனம் போகிறாங்க. பிருந்தாவனம் போனால் நிறைய பேருக்கு பிருந்தாவனம் போயிட்டு அங்கே போயிட்டு கிருஷ்ணன் டெம்பிள் அங்கே போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பிருந்தாவனத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு பிருந்தாவனம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அங்கே போனால் எல்லாம் மண்ணாக தான் இருக்குது, நார்மலாக இருக்கலாம். ஆமாம், காஞ்சி போன மண், அங்கே இருக்கிற குரங்கு, நாய், பூனை இப்படி தான் அங்கே இருக்கும். பரிக்கிரமாவோட என்ன பெனிஃபிட்னா, பரிக்கிரமா போகிறதுனால அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து வேறு கதை கிடையாது. நீங்கள் நம்ம தனியாக போகிறதுக்கும் பரிக்கிரமா போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம தனியாக போகணுமானா நம்ம வந்து நம்மளோட சொந்த அரேஞ்ச்மெண்ட்டில் போவோம். அந்த இங்கே போகலாம், காலையில் போய் கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம், இன்றைக்கி ஏதாச்சும் ஹோட்டலில் சாப்பிட்லாம், இந்தியாவில் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, ஓகே சாப்பிட்டு வரலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் வந்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட்குள்ளே தான் போவோம். பரிக்கிரமா என்பது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. முழுக்க நீங்கள் காலையில் ஏஞ்சிருக்கிறீங்க, காலையில் நம்ம 8 மணி 10 மணிக்கு, இது ரொம்ப நேரம் போயிடுச்சு, இன்றைக்கி லேட் ஆச்சு, அந்த மாதிரிலாம் இல்லை. காலையில் எல்லோரும் ஷார்ப்பாக 5 மணிக்கு மங்களாரத்தி. அந்த எந்த இடத்துல இருக்கீங்களோ, இப்போ உதாரணம் பிருந்தாவனமோ, மாயாப்பூர், இல்லை ஸ்ரீரங்கம், இங்கே காலைல மங்களாரத்தி, முதல் ஆரத்தியில் எல்லோரும் வந்துடணும். இல்லை அந்த பரிக்கிரமா மேனேஜ் பண்ணுவாங்களா, எல்லா ரூமில் கைத்து கழுத்துட்டுவாங்க. மாத்தாச்சிங்களாம் மாத்தாச்சி, புருப்புக்கெல்லாம் புருப்பு எல்லோரும். ஆனால் வந்து ரொம்ப வந்துடும், பெரிய பெரிய ஹோட்டலில் தங்க மாட்டோம். அந்த கோயிலில் வந்து அந்த வளாகத்தில் வந்து என்னென்ன இடம் இருக்கோ அங்கே சின்ன இடங்கள் அங்கெல்லாம் தங்கிக்குவாங்க. வெரி சிம்பிளான லைஃப் தான், ரொம்ப லக்ஸரியாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பல லக்ஸரியாக இருக்கிறோம். அங்கே பகவான் பரிக்கிரமா வரும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் தான் இருக்க தான் செய்யும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பரிக்கிரமா, அதான் பரிக்கிரமா. அப்புறம் வந்து அங்கே ஃபுல்லாக வந்து நாம சங்கீதம் நடக்கும். காலையில் ஆரம்பிச்சு நீங்கள் நைட் தூங்க வைக்கும். அங்கே பக்தர்கள் வந்து மங்களாரத்தி நடக்கும். அந்த மங்களாரத்தி போய் கலந்து வரணும். நீங்கள் பாதி தூக்கத்தில் இருந்தாலும் சரி தான் அந்த மங்களாரத்திக்கு வரணும். அந்த முதல் ஆரத்தியில் நீங்கள் வந்து கலந்துக்கும் போது அதோட பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில் பிரசாதம் கொடுப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் கிடைக்காது, சிம்பிளாக ஒன்று கிடைக்கும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வைப்பாங்க. அதோட ட்ராவல் தான். இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க. ட்ராவல் பஸ்ஸில் இல்லை, இங்கேருந்து கோயில் பக்கத்தில் இருக்குன்னா நடந்தே போயிடுவாங்க. நீ பிருந்தாவனம், மாயாவூர் படிக்கலாம் போல எல்லாம் நடந்தே போவாங்க. ரொம்ப தூரமாக இருக்கா, அதுக்கு மட்டும் தான் பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லைன்னா எல்லாம் நடந்து நாம சங்கீதம். இங்கேருந்து சாதாரண இல்லை, இப்போ இங்கேருந்து கூலிமைக்கு நடந்து போவாங்க. எல்லாம் நாம சங்கீதன். அது உங்களுக்கு தூரம் தெரியாது. இப்போ இங்கேருந்து கூலிமை சொல்லும்போது உங்களுக்கு இங்கேருந்து பிஎம் நடந்து போவோம், உங்களுக்கு தூரமாக தெரியும். ஆனால் நீங்கள் நாம சங்கீதம் பண்ணும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, சில டிவோட்டில் வந்து இந்த கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுறது வச்சுருப்பாங்க. ஃபோனில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது, எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறேன். ஒரு வெள்ளக்கார டிவோட்டி வந்து அவர் செஞ்சுருக்கிறாரு. நம்ம பரிக்கிரமா நார்மலாக வந்து நம்ம சங்கீதம்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது தெரியாது. ஆனால் நம்ம எவ்வளோ நடந்தோம்னா அவர் கிட்டத்தட்ட வந்து இப்போ நம்ம மலேசியாவில் இப்போ நம்ம பெர்லிஸ்லேருந்து ஆரம்பித்து
ஜோஹருக்கு போயிட்டு திருப்பி நம்ம அதுலேயே ரிட்டர்னில் வந்தால் எவ்வளோ தூரம் நடப்போமோ அவ்வளோ தூரம் ஒரு பரிக்கிரமை நடப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த டயர்ட் தெரியாது. ஆனால் சும்மா நடந்தால் நம்ம டயர்ட் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு பிருந்தாவனம் இந்த கோயிலா, பிருந்தாவனத்தில் வந்து நிறைய ஆயிரக்கணக்கில் கிருஷ்ண கோயில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து சிவபெருமான் கோயில் அங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே நடப்பாங்க, நாம சேர்ந்து பண்ணிட்டே போவாங்க. அங்கே போனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் கிளாஸு, கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் பிரசாதம். அங்கே முடிச்சு அங்கேயே நடப்பாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு கரெக்டாக ஒரு டெம்பிளில் வந்து முடிச்சிடுவாங்க. அங்கே முடிஞ்சோடனே அங்கே பிரசாதம், சாப்பாடு, அது ஃபுல்லாக கிளாஸு, நைட்டில் ஃபுல்லாக கீர்த்தனை, அதோட கரெக்டாக படுத்து தூங்கிடணும். சில பரிக்கிரமம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண ஃபோன் எடுத்து வர சொல்லுவாங்க. இந்த ஃபோன் இருக்குல்ல, நோக்கியா, அறிவிட் மாதிரி நோக்கியா இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபோனை ஒன்று எடுத்துக்கங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு ஒரு சிம் கார்டு போட்டுக்கங்க. அதை மட்டும் தான் வச்சு சொல்லுவாங்க. இந்த ஃபோன், இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து பாய்க்கணும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நீங்கள் சிம் கார்டெலாம் கட்டி எல்லாம் வெளியாக்கி நீங்கள் வந்து எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு சாதாரண ஒரு ஃபோன், இங்கே ஊருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அது மட்டும் நோ ஃபோன். சில சன்னியாசிகள் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக செய்வாங்க. அதுவும் வந்து விளக்காரங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மைண்டை வந்து இந்த சோஷியல்லேருந்து வெளியாக்கி நீங்கள் ஃபுல்லாக இதுவும் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது பரிக்கிரம வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்குங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பரிக்கிரமம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிரபு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது பிரபு, சில பிரபு எனக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண குறைவாக இருக்கும். பரிக்கிரமம் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பரிக்கிரமம் பண்ணுவாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. சைனாவில் உள்ளவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அந்தளவுக்கு வராது. சைனாவில் உள்ளவங்களுக்கு சைனா பரிக்கிரமம் நடக்கும். பிருந்தாவனில் மாயப்பூரில் சைனா, ஜப்பனீஸ்க்கு, அப்புறம் ஜெர்மனில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யா உள்ளவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அவங்க ரஷ்யாவுக்கு வந்து பரிக்கிரமம் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பரிக்கிரமம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பரிக்கிரமம் பண்ணும்போது மலேசியாவில் உள்ளவங்க பக்கத்தில் போய் கலந்துக்குவாங்க. அது ஃபுல்லாக தமிழ் தான். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, அப்புறம் அந்த சைடு உள்ளவங்க, மலேசியாவில் உள்ளவங்க, அந்த மாதிரி அப்போ ஆந்திரா, கேரளா கூட கலந்துக்குவாங்க. அது பிருந்தாவனம் தனியாக ஒரு ஹிந்தி பரிக்கிரமம் நடக்கும், ஹிந்தியில் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் இருக்குது, நிறைய பரிக்கிரமம் நடக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம கலந்துக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து அதோட இது நம்மளுக்கு புரியாது. ஹரே கிருஷ்ணா பிரபு, என்ன நம்பர் பார்த்துட்டு அவருக்கு என்ன பிரபு வெயிட் பண்ணுவா கொஞ்ச நேரம் பிரபு. அப்போ வந்து என்னென்னா இந்த பரிக்கிரமம் கலந்துக்கும் போது ஃபுல்லாக நாம சங்கீதம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பரிக்கிரமம் கலந்துட்டீங்கன்னா நீங்கள் அதை முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு வரும்போது உங்கள் மண்டையில் தூங்கும் போது என்ன சத்தம் உள்ளே ஓடுனா, உங்கள் புதுசாக ரிலீஸ் ஆன பாட்டு மண்டையில் ஓடாது, நாடகத்தோடைய அந்த லிரிக்ஸ் மண்டையில் ஓடாது, அப்புறம் வந்து கம்பெனியோடைய ப்ரெஷர் உங்கள் மண்டையில் ஓடாது, எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். வெறும் உங்கள் மண்டையில் என்ன ஓடுற நாம சங்கீதம் மட்டும்தான் ஒரு ஹரே கிருஷ்ண மந்திரம், அதே தான் ஓடிட்டு இருக்கும், உங்களுக்கு அதே தான் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அந்த டைமில் செத்து போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு வேளை மறைஞ்சிட்டோம் வச்சிங்களேன், நேராக நம்ம வந்து வைகுண்டத்துக்கு போயிடுவோம். நம்ம அதான் பரிக்கிரமோட பெனிஃபிட். ஏன்னா அது எம் வாபி ஸ்மரன் பாவம் ஜக்தி அந்தே கலை வரும். அதாவது இறக்கம் தருவாயில் உன் மைண்டில் என்ன இருக்கோ, உன் மூளையில் என்ன வேலை செய்தோ அதை வச்சு தான் உனக்கு அடுத்த பிரிவுன்னு சொல்லி பகவத் கிருஷ்ணன் சொல்கிறாரு. தட்ஸ் வாய் பரிக்கிரம வந்து அவ்வளோ பெனிஃபிட். ஒருத்தவங்களோட குணத்தையே மாற்றிடும். சில பேர் ஃபேமிலியில் போவாங்க, அதில் வந்து என்ன ஆகுனா சில 2-3 பேருக்கு வந்து பிடிக்காது, வலுக்கட்டவே கூட்டுவாங்க, வா நீ என் கூட வான்னு கூட்டு போவாங்க. அந்தமாரி உள்ளே வந்தவங்க பிறகு வந்து பரிக்கிரமம் முடிஞ்சு பக்தனா ஆனவங்க கேஸ் நிறைய பேர் இருக்குது. கடைசி பார்த்தா அஸ்வெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக பக்தனா ஆனவங்க கேஸ் நிறைய பேர் இருக்குது. அதனால அந்த பரிக்கிரமம் முக்கால்வாசி விஷயம் என்னதுன்னா 2 விஷயம் தான் மெயின். ஒன்று நாம சங்கீர்த்தன், ஒன்றுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவானுடைய ஹரிக்கதா. அந்த ஒவ்வொரு டெம்பிள்லேயும் வந்து ஒரு விஷயங்களும் இருக்கும். நம்ம வெறும் வந்து கல்வெட்டு நம்ம சொந்தமாக போய் படிக்க முடியாது. அந்த இடத்துல உள்ள சில மகாத்மியம் சொல்லுவாங்க. மகாத்மியம்னா என்ன அர்த்தம்னா அதோடைய புகழ்ந்து பேசுறது. அந்த இடத்துல எந்த ஆச்சாரியார், எந்த பகவான் வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு அவர் பகவான் என்ன காட்சி கொடுத்துருக்கிறாரு, அதனால என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி அந்த டெம்பிளில் உட்காந்து அந்த சூழ்நிலையில் உட்காந்து கேட்கும்போது ஸோ மச் பெனிஃபிட். நம்மளுக்கு மனசுக்குள்ள அழுக்குகள் வெளியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அழுக்கு வெளியாகினாதான், மனசுல உள்ள அழுக்கு வெளியாகினாதான் நீங்கள் நம்ம பகவான் கடவுளை வந்து உணர முடியும், இல்லைன்னா உணர முடியாது. இந்த அழுக்கான சாக்கடையான மனசை வச்சுக்கிட்டு நம்ம கடவுளை உணர முடியுமா ஹரிணி மாதாஜி? கடவுளை உணர முடியாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து தாமோதர போட்டு வழக்கம் தெரியுதா? தாமோதர போட்டு வழக்கம் தெரியுதா இல்லையா? அது தெரியுதா உங்களுக்கு? தாமோதர போட்டு வழக்கம் தெரியுதா? இப்போ இதை எடுத்து நான் உள்ளே வச்சுட்டு ஸ்க்ரீனை மட்டும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதே போல் தான் இந்த ஸ்க்ரீன் தான் வந்து மனசுக்குள்ள அழுக்கு மாதிரி. நம்ம மனசுக்குள்ள பல வகை அழுக்கு இருக்குது. வெறும் காசி, ராமேஸ்வரம், புனித கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் எல்லாம் பாவம் போயிடும்னா போவோம். ஆனால் அந்த பாவத்தை திருப்பி செய்யக்கூடாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா காசி, கங்கை, புனித கங்கையெல்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு
குடிச்சு வந்துட்டு எல்லாம் பாம்பு போயிடும். இப்போ பாரு நான் புதுசாக நான் போகிறேன், புது மனுஷனா போகிறேன்னு. ஆனால் திரும்பி வந்து நம்ம வந்து ஒரு ஆள் காலி பண்ணிட்டு இருப்போங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் வந்து அந்த மகாத்மியம் சிவபெருமான் வந்து கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீங்கள் வந்து புனித கங்கையில் குளிக்கலாம், எல்லாம் வந்து நீங்கள் புனித கங்கையில் குளிக்காமலே நம்ம ஆயுசு முடிஞ்சு போயிடலாம். ஆனால் சில பேருக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு இந்தியா போகாமல் வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. ஆனால் பகவத்கீதை நம்ம வந்து இந்த உள்ளுக்குள் விஷயங்களை படிக்கும் போது, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த புனித கங்கைகளை குளிக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பரிக்கிரமா போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு அங்கே பகவான் கதைகளை கேட்கணும். நீங்கள் திருவண்ணாமலை போகிறீங்களா, திருவண்ணாமலை சிவபெருமானோட லீலைகள் என்ன நடந்துச்சு. நீங்கள் பிருந்தாவனம் போகிறீங்களா, பிருந்தாவனம் பகவான் லீலைகள் என்ன நடந்துச்சு. எல்லா பிரபு நிறைய புக்கில் படிச்சுட்டேன். நம்ம டெம்பிள் பார்த்து வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அது ராங். பிரபு நான் புக்கில் ஏற்கனவே படிச்சுட்டேன் பிரபு, நான் போயிட்டு வந்துட்டேன் முடிச்சு அவ்வளோ. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் 1000 வாட்டி நீங்கள் அந்த கதையில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் அந்த கதை முழுசாகவே உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கதையை திருப்பி நீங்கள் கேட்கணும். அதான் அந்த பரிக்கிரமாவோட பெனிஃபிட். என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம கேட்டுட்டோம் எனக்கு தெரியும் அந்த அகங்காரம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம திருப்பி அந்த இடத்துல போய் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அதோட அந்த அந்த உண்மையான விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம மனசில் வந்து அந்த அப்போதான் ஓப்பன் ஆகும், அந்த தத்துவங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஒரு கிருஷ்ணருடைய வீட்டு முன்னுக்கு நீங்கள் போனீங்கன்னா, பிருந்தாவனம் போனீங்கன்னா கிருஷ்ணரோட வீட்டு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மரம் இருக்கும், அதை சுற்றி வந்து மண் நிறையா இருக்கும், அப்படியே மணல் மாரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அது கண்டிப்பாக எல்லாரும் வந்து அதை செய்யணும். என்னன்னா, கிருஷ்ணரோட வீட்டு முன்னுக்கு அந்த கோகுலத்தில் இருந்தார்ல இந்த பிருந்தாவனத்தில், அப்போ அந்த வீட்டு முன்னுக்கு என்ன ஆகும்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிக்கார அடிப்பாங்க. எல்லாரும் மண்ணில் உருண்டு போவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? விளக்கு போட்டுருங்க மாதிரி ஒரு விளக்கு எதுவும் சொல்லுங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? கிருஷ்ணருடைய கோகுலத்தில் வீட்டு முன்னுக்கு என்னது அந்த மணலில் வந்து எல்லாரும் வந்து குட்டிக்கார அடிப்பாங்க எல்லாரும். அது வயசானவங்க சின்ன பச பிள்ளைங்க எல்லாரும் செய்வாங்க. ஆனால் சில பேர் செய்ய மாட்டாங்க, பார்த்து கொஞ்சம் வெக்கப்பட்டு வந்துடுவாங்க. ஏன் ஹரே கிருஷ்ணா பிரபு நீங்கள் இங்கே வாங்க பிரபு, இங்கே வாங்க வந்து இன்னும் கொஞ்சம் உட்காருங்க. ஏன் அங்கே போய் அம்மா டிஸ்டர்ப் பண்ணி அம்மா ஒரு நாள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க பிரபு. இப்படி வாங்க, இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க, எங்கேயும் போகக்கூடாது நீங்கள். நமஸ்காரம். அப்போ பிருந்தாவனத்தை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தெரியாது. அது அங்கே வந்து அந்த குட்டிக்கார அடிப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணருடைய ஒரிஜினல் காலு அந்த மண்ணில் உளுந்து அவர் வந்து அங்கே மண்ணில் உருண்டு வளர்ந்து அந்த மண்ணை தான் சாப்பிட்டாரு அவர். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து என்ன சொல்ல புனிதமானது. அப்போ இந்த மாதிரி பசங்க எல்லாம் போனாங்கன்னா எல்லாரும் வந்து உருண்டணும். சில பேருக்கு அந்த அரிக்கதை அந்த கதைலாம் கேட்காம அவங்க நோமலாக போகிறதுனால அவங்களுக்கு விஷயம் புரியாது. அப்போ அதோட அந்த நிறைய அங்கே வந்து பெனிஃபிட் நிறைய இருக்குது. பெனிஃபிட் நம்ம எதுவும் பலன் எதிர்பார்த்து நம்ம செய்யறது கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஹரிக்கதா பரிக்கிரமில் கலந்துக்கும் போது நாம சங்கீதம் செய்யும் போது நீங்கள் அதோடு சேர்ந்து அந்த விஷயம் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு நிறைய வந்து அந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ அந்த நாம சங்கீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மிகப்பெரிய ஒரு பயன் வந்து என்னதுன்னா, நாம சங்கீதனோட கூட்டமாக தனியாக நம்ம ஜெபம் பண்ணும் போது அதில் வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்கலாம். ஓகேவா, நம்ம தனியாக ஜெபம் பண்ணும் போது அதில் வந்து குற்றங்கள் இருக்குது. நம்ம வந்து பகவானை வந்து நினச்சிட்டு ஜெபம் பண்ணணும், நம்ம வந்து என்ன சொல்கிறது கவனத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நிறையா நம்ம பண்ணணும். அதில் வந்து தவறு இருக்கலாம், தவறு இல்லாமல் போகலாம். உண்மையாக இல்லையா, நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம். ஆனால் நாம சங்கீதம் வந்து பண்ணும்போது பிரபு இங்கே வாங்க பிரபு, என்னக்கு வாங்க வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க உன் கையை ஓகே உட்காருங்க. அப்போ வந்து நாம சங்கீதம் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் வந்து என்னதுன்னா அதிகமான கூட்டமான பேர் சேர்ந்து, ஓகேவா, நம்ம பியோர் டிவோட்டி இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம சுத்தமாக பக்தர் இல்லை, நானே பிரபு நானே வந்து கொஞ்சம் நான் சரியாக பக்தி பண்ணுறேன்னா பக்தி பண்ணலாம் கூட எனக்கு தெரியல, அந்த மாரி நம்ம நடைமுறை இருக்கும்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒருத்தவங்க கிணத்துல விழுந்துட்டாங்க, ஆழமான கிணத்துல விழுந்துட்டாங்க. இப்போ அவங்க கத்துறாங்க, கிணத்துலேருந்து கத்துறாங்க, சவுண்ட் எப்படி வழங்கும்? இப்போ நீங்கள் ஆழமான கிணத்துல இப்போ கிணத்துல விழுந்துட்டீங்க, ஓகேவா, ஆழமான கிணத்துல ஒன்றுமே தெரியல, இருட்டாக இருக்கு, நீங்கள் கத்துறீங்க, எப்படி வழங்கும்? அப்படியே வழங்கும், லைட்டாக வழங்கும், ஓகேவா. கவலையே சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு 50 பேர் உள்ளே விழுந்துட்டீங்க. இப்போ எல்லாரும் அந்த கிணத்துல விழுந்துட்டீங்க, ஆனால் கிணத்துல கீழே பார்க்கும் உள்ள தெரியல, இருட்டாக இருக்கு. ஆனால் 50 பேர் சேர்ந்து கத்தும்போது எப்படி கேட்கும்? சத்தமாக கேட்கும். ஹரிஷ் ஹரிகிருஷ்ணா ஹெல்த் சைட்லாம் பயங்கரமாக இருக்கும் அது. அப்போ கத்தி 50 பேர் சேர்ந்து கத்தும்போது எப்படி கேட்கும்? சத்தமாக கேட்கும்.
அந்த மாதிரி தான் நாம சங்கீதம் செய்து நம்ம எல்லாம் சேர்ந்து கத்துற மாதிரி, சேர்ந்து பாடுற மாதிரி, அதில் வந்து குற்றங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாம சங்கீர்த்தனை வந்து சைத்தன்ய மகாபிரபு அதை செஞ்சார். சைத்தன்ய மகாபிரபு யாரு? பகவான் கிருஷ்ணர். சைத்தன்ய மகாபிரபு எப்போ வந்தாரு? கலியுகத்தில் கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவா வராரு. ஓகேவா? அப்போ அதில் ஒரு சின்ன லீலை வந்து என்னதுன்னா, பஞ்சதத்துவ படம் இருக்கா? பஞ்சதத்துவ படம் எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? அங்கே ஓகே, சின்ன படம் ஒன்று இருக்கா? அதில் கடைசியாக நிற்கிறாரு இந்த சைடு, ஓரஞ்சு சட்டை போட்டிருக்காரு. கடைசி இந்த சைடு, அதாவது நீங்கள் பார்க்குறதுலேருந்து சோத்துக்க சைடு கடைசியில் அது இருக்கிறாரு. அவர் பேர் யாரு? ஸ்ரீவாஸ் தாக்கூர். நேற்று போட்டு வேலை செய்து வருவா. ஸ்ரீவாஸ் தாக்கூர். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து கலியுகத்தில் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்துருக்காரு. ஆனால் கிருஷ்ணர் லீலையில் அவர் யார்? அவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் யார் உண்மையிலேயே? நாரத முனிவர். நாரதர் தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர் கலியுகத்தில் வராரு. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலை மிகப்பெரிய ஒரு லீலை நடந்திருக்கு. என்னன்னா, ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து என்ன பண்ணுவார்னா, அன்னாடிக்கம் அவர் அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து, அன்னாடிக்கம் பக்தர்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நாம சங்கீதம் பண்ணுவாங்க. நாம சங்கீதம் அன்னாடிக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹரிகிருஷ்ணா பிரபு கிளாஸ் இங்கே வருது பிரபு. நாம சங்கீதத்தை வந்து பண்ணும் போது அப்போ என்ன ஆச்சுன்னா, அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ வந்து முஸ்லீம் ஆச்சு. வந்து அவர் பேர் வந்து என்னதுன்னா முகமது காஜின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காஜி முகமது. ஓகேவா? முகமது காஜி. அப்போ அவருடைய முஸ்லீம் ஆச்சு தான். அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக முஸ்லீம் ஆச்சு தான். நிறைய கோயிலாம் இடிச்சாங்க. அப்போ அந்த முகமது காஜி கிட்ட போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்க போயிட்டு புகார் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அரசரே இந்த மாதிரி பக்கத்து இல்லை எப்போ பார்த்தாலும் கத்திட்டே கிடக்குறானுங்க. அவங்க இப்போ மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, அப்போவே 500 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் நடந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு, அந்த காஜி முகமது கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே காஜி முகமது என்ன பண்ணார், 2 பேர் அனுப்பிவிட்டாரு. 2 பேர் வந்து முஸ்லீம் அவங்க வந்து சிப்பாய் வராங்க, குதிரையில் வராங்க, டக் டக் டக்குன்னு வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க, பார்த்தா நாம சங்கீதம் நடந்துருக்கு. உள்ளே வந்துட்டு யார் இந்த வீட்டு ஓனர்னு சொல்கிறார் ஸ்ரீவாஸ் சார். நான் ஸ்ரீவாஸ் தாக்கூர். என்னது என்ன இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து சத்தம் போட்டுருக்கக்கூடாது. நீ வந்து சத்தம் போட்டால் நீங்கள் இந்த ஏரியாவில் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் திருப்பி வந்து நாம சங்கீதம் பண்ணுறாரு. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் திருப்பி பண்ண என்ன பண்ணிட்டாங்க, காஜி முகமதும் அப்போ அவருக்கு சிப்பாய்கள் அவங்களுடைய சோல்ஜர்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கேட்க சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, உண்மையை நடந்தது. அந்த வீட்டில் வந்து இந்த கர்த்தாலா இந்த மிருதங்கள்லாம் போட்டு உடச்சி எல்லாத்தையும் தூள் ஆக்கி கர்த்தாலாம் வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டு, நீ இனிமேல் சத்தம் நடந்துச்சு நான் வந்து உன்னை வந்து தூக்கி வந்து உன்னை தூக்கில் மாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓனை பண்ணி போயிட்டாங்க. அப்போ மிருதங்கள்லாம் உடஞ்சி எல்லாம் காலி ஆகணும்னு எல்லாம் அப்படி பண்ணோன்னே ஸ்ரீவாஸ் தாக்கூர்லேருந்து அவர் வீட்டில் நடந்து சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தன் போய் சொல்லிட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு அப்போ ஒன்றும் சன்னியாசி எடுக்கல. அப்போ அவர் வந்து மஞ்சள் கலர் உடை தான் போட்டிருப்பாரு, கூந்தல் நீட்டு கூந்தல். இப்போ அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் சைத்தன்ய மகாபிரபு. ஒன்றும் வந்து நடுவில் இருக்கிற அதான் சைத்தன்ய மகாபிரபு, வெள்ளோ கலர். அவன் மகாபிரபு என்ன பண்ணார், மகாபிரபு தெரிஞ்சிருச்சு இது என்னடா அது ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் இந்த காஜி இப்படி பண்ணானா. ஓகே, அவர் என்ன பண்ணார், 2 நாள் எல்லா பக்தர்கிட்ட பேசினோன்னே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே எல்லா பக்தரும் ஒன்றா திரட்டி சாயந்தரம் ஃபுல்லாக நாம சங்கீதம் எல்லாம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நாம சங்கீதம் பண்ணுவோம். ஃபுல்லாக நாம சங்கீதம் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணாங்க, நேராக காஜியோ முகமதோடைய அரண்மனை இருக்க அந்த அரண்மனைக்கு போனாங்க. அங்கே அரண்மனைக்கு போயிட்டு நாம சங்கீதம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வராங்க. ராஜா இந்த மாதிரி நாம சங்கீதம் பண்ண சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீ போய் ஸ்டாப் பண்ணு சொல்கிறார் அவர். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. எல்லாரும் வந்து உள்ளே வந்தாங்க. எல்லாம் உள்ளே வந்துட்டு சங்கீதம் பண்ண எல்லாம் வீட்டுக்குள்ளே பூண்டாங்க, மொட்டை மாடல பூராங்க. எல்லாம் முகமது காஜினால ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ சோல்ஜரும் வந்து ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் உள்ள முண்டாரு. அப்போ முகமது காஜி வந்து கிட்ட சைத்தன்ய மகாபிரபுவும் முகமது காஜியும் வந்து ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. என்ன பேசுனாருன்னா, நீ நாம சங்கீதனை தடுத்தது வந்து அது வந்து எவ்வளோ பேர் தவறு தெரியுமா, பகவான் நாம தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு மகாபிரபு வந்து பேசுகிறாரு. அப்போ அதில் தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் அவர் வந்து ஏன் வந்து மகாபிரபு வந்து தடுக்காமல் வீட்டுக்குள்ளே விட்டுட்டாருன்னா, அந்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் வந்து அவர் வீட்டில் போய் மிருதங்களாம் உடச்சி போட்டாங்களே, அந்த மிருதங்களாம் உடச்சி போட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் படுத்து தூங்கும் போது அவர் என்ன நடந்துச்சுன்னா, அவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டே இருப்பார். படுத்து தூங்கும் போது அவருக்கு வந்து ஒரு சத்தம் கேட்கும், கொரன்னு சத்தம் கேட்கும். இவர் வந்து பயந்து போயிடுவார், என்னோட சத்தம் கேட்குதுன்னு.
திருப்பி வந்து அப்படியே வந்து அந்த உருமுறை சத்தம் நிற்கும். அப்புறம் லைட்டில் தட்டி பார்ப்பாரு. அவர் அப்படியே வந்து பயந்து என்னடா சத்தம் கேட்குது சத்தம் கேட்குதுங்க. அப்புறம் தட்டி அப்படியே அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போவார். திருப்பி வந்து அவர் திருப்பி பெட்டுக்கு வந்துடுவார். பெட்டுக்கு வந்து திருப்பி அந்த லைட் தட்டமாக பார்ப்பாரு. நரசிங்க பகவான் வந்து ஃபுல்லாக வந்து உருவத்தில் வந்து நிற்பார். நரசிங்க பகவான். அப்போ வந்து என்னடா இன்னும் யார் இது என்ன அவருக்கு புரிய ஏன்னா மொஹம்மத் காஜி அவர் வந்து முஸ்லீம் இருக்கிறார். இது யார் என்ன உருவன்னு அப்போ என்ன பண்ணுவார், அவர் வந்து நெஞ்சில் வந்து ஒரு கீறு 2 கீறு. அப்போ 2 சைட்லேயும் வந்து அந்த 5 பேரில் அவர் ஃபுல்லாக பதிஞ்சிருக்கும். தட்டுன்னு பார்த்தா அவருக்கு வந்து இப்போ கனவுல தான் அந்த கனவுலாம் கனவு மாரி இருக்குது. ஓ கனவா? ஆனால் அவருக்கு சரியான வலி. ஒரு சட்டையை கட்டி பார்த்தா 2 சைடு வந்து நரசிங்க பகவானுக்கு வந்து கீழ் விட்டுருப்பாரு. என் பக்தன் கிட்ட நீ வந்து தவறு பண்ணல, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. நாம சங்கீதம் தடுக்கிறதுக்கு நீ யார் முஹம்மத் காஜின்னு அவர் நரசிங்க பகவான் நேரடியாக வந்து அவர் வார்னிங் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த பயத்திலேயே அவர் வந்து அப்படியே வீட்டில் இருப்பார். அந்த டைமில் தான் மகாபிரபு என்ன பண்ணுவார், இப்போ நாம சங்கீதம் பண்ணி கொண்டு வர நாம சங்கீதம் பண்ணிட்டு வரும்போது மகாபிரபு இங்கேருந்து அவர் அந்த மண் செட்டில் மகாபிரபு வந்து நாம சங்கீதம் பண்ணிட்டு வரும்போது அந்த நரசிங்க பகவானை வந்து அவர் வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபு நரசிங்க பகவான் மாதிரி பார்ப்பார். அவர் இன்னும் நரசிங்க நேற்று யாரோ நம்மளை அட்டாக் பண்ணாங்க அவங்க வர மாதிரின்னு இப்போ கிட்ட வர ஏன்னா ஃபுல்லாக வந்து தீ பந்தம் எல்லாம் வச்சு நாம சங்கீதம் பண்ணிட்டு வருவாங்க எல்லாரும் சாயந்தரம். ஒரே கிருஷ்ண ஆரோக்கியம் வந்துட்டேன். அப்போ அதனால தான் அவர் வந்து அவங்க ஒன்றும் பண்ணல. அவர் நினச்சி தான் துப்பாக்கி சுட்டுருக்கலாம். அவர் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாரு. அப்போ வந்து மகாபிரபு நேரம் முஹம்மத் காஜி வந்து பேசுவார். என்ன பேசுவார்னா, நீ நாம சங்கீதம் வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணது ரொம்ப தவறு, நீ எப்படி அதை தடுக்கலாம், நாம சங்கீதம் இந்த கலியுக தர்மம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், சாட்சியாகவா அவர் என்ன பண்ணுவார், ஸ்ரீவாஸ்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்பார். அவர் மகாபிரபு சொல்லுவார், கலியுகத்தில் ஒருத்தர் வந்து கடவுள் வந்து கும்பிடலாமல் போயிடலாம், ஒருத்தர் நம்பாமல் போகலாம். ஆனால் நாம சங்கீதத்தில் ஒருத்தர் வந்து ஈடுபடுறாங்க. நாம சங்கீதத்தில் இப்போ நீங்கள் வந்து உதாரணம் வச்சிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்து நீங்கள் சங்கீதம் பண்ணுறது ஒருத்தர் பிடிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் சங்கீதத்தில் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து அவர் காதில் போகுது. அந்த நாம சங்கீதத்தோட பெனிஃபிட் வந்து என்னதுன்னா, இப்போ இங்கே ஒரு செடி இருக்குது, அங்கே வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே கரப்பாம்பூச்சி ஓடுது, ஒரு பூனைக்குட்டி இருக்குது, ஒரு நாய்க்குட்டி இருக்குது வச்சுங்களேன். இந்த சவுண்டு வந்து யார் காதுக்குள்ளெல்லாம் போகுதோ அவங்களோட எல்லாத்துக்கும் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதான் நாம சங்கீதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலன். அவங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க காதுக்குள்ளே உள்ளே போயிட்டு இதயத்துக்குள்ள இறங்குதுல, அவங்க அது விட்டமின் மாதிரி, ஒரு டானிக் மாதிரி. அது என்ன பண்ணும், அவங்கள அடுத்த பிரிவு இல்லை இந்த பிரிவு அது ஏதாச்சும் ஒரு பிரிவில் அவங்கள திருப்பியும் பகவானுடைய பாதைக்கு கொண்டு வரும். அதனால தான் நாம சங்கீதம் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு தான் நானே வந்திருக்கேன். நீங்கள் அதை தடுக்க எப்படி தடுக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு முதல் நாளே வந்து மகாபிரபு அதுக்கு முன்னே முதல் நாளே வந்து நரசிங்க பகவான் போயிட்டார். தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்க பகவான் வந்து வெரி ப்ரொடெக்டிவ். அவர் நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவார். நீங்கள் அவர் வந்து பகவானே என்னை பாதுகாத்துக்கோ என்னை ப்ரொடெக்ட் பண்ண நீங்கள் கேட்கலாம் வேணாம். நீங்கள் ஒழுங்காக நம்ம பக்தி பண்ண நாம சங்கீதம் பண்ண பகவான் நாம சாண்டிங் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நரசிங்க பகவான் கண்டிப்பாக காப்பாற்றுவார். இதே வந்து நரசிங்க பகவான் கதை சொன்னோன்னா ஒரு ஞாபகம் வருதுக்கு, அது வந்து உண்மையில் நடந்தது. இது வந்து ஒரு மாதாஜி அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மேபி அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ தெரில. இது மாயாப்பூரில் வந்து அந்த உக்ர நரசிம்மா இருக்கிறார்ல, நம்ம சென்டரில் வச்சுருக்கோம். உக்ர நரசிம்மா வேற இல்லை, என்னது மற்ற நரசிம்மா ஃபோட்டோ பார்க்கறது வேறு. உக்ர நரசிம்மா வந்து டோட்டலி வேறு. உக்ர நரசிம்மா வந்து ஒன்லி இந்த 3 லோகத்துலேயும் சேர்த்து சொல்கிறேன். அதாவது சொர்க்கலோகம், நரகலோகம், இந்த பூலோகம் இது எல்லாரும் சேர்த்து ஒரே ஒரு உக்ர நரசிம்மா தான் இருக்காரு. அது வந்து இந்தியாவில் மாயாப்பூரில் மட்டும் தான் இருக்காரு, வேறு எங்கேயுமே கிடையாது உக்ர நரசிம்மா. ஓகேவா? அப்போ அந்த உக்ர நரசிம்மாவுக்கு வந்து சேவைலாம் செய்வாங்க அவங்க. அப்புறம் அவங்க மாயாப்பூர்லாம் வருவாங்க, அந்த ஃபோட்டோலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு எடுத்து போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்க வெள்ளைக்காரங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன எப்போவுமே பக்திலாம் பண்ணுவாங்கலாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட பையன் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த சின்ன பையன் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அங்கே வீட்டு முன்னுக்கு வந்து சைக்கிளில் வந்து சம்திங் விளாடுற போது என்ன பண்ணிட்டான், இன்னும் ஒன்று விழுந்து சொல்லிட்டு ரோட்டில் வந்து எடுக்கிறது போயிருக்கான். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராக்கு, ஒரு லோரி மாதிரி அது வந்து அது இடிக்க வந்துச்சு அந்த டேரா. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ண முடியல, ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. ஸ்பீட் பிரேக் போட்டால் அந்த பையன் எப்படி பார்த்தா அந்த பையன் வந்து அன்றைக்கி சட்னி தான், வழியே இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்பீடில் வந்து டக்குன்னு அந்த பையன் குறுக்க போந்துட்டான். அப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான், காடியில் அடிப்பட அந்த லோரி அடிப்படாமல் அலுவலில் விழுந்துட்டான். அலுவலில் விழுந்தோடனே அவனுக்கு கையோ காலோ ஒன்று அடிபட்டுச்சு. அவன் அம்மா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த மாதாஜி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பார்க்கும்போது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில், இந்த 2 ஷோல்டரில் வந்து ஃபுல்லாக 5 விரல், இந்த சைடு ஒரு 5 விரல், இந்த சைடு 5 விரல், நீட்டாக வந்து கீறின மாதிரி ஒரு 5 விரல் யாரும் தூக்கி அலுவலில் போட்டிருக்காங்க.
அப்போ அந்த ஐடென்டிஃபை பண்ணும்போது இது வந்து சிங்கத்தோடைய நெகம் அப்படின்னு அவர் சொன்னார். டாக்டர் சொன்னார். அதுக்கு முன்னே மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ நான் வந்து ஒர்க்ஷிப் பண்ண நரசிங்க பகவான் காப்பாற்றிருக்கிறாரு. அதனால தான் வந்து நீங்கள் நரசிங்க பகவான் வந்து நீங்கள் தனியாக வீட்டில் சில பேர் நரசிங்கரை மட்டும் வழிபடுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் பகவான் நீங்கள் பக்தி பண்ணிங்கன்னா பகவான் நரசிங்க தேவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதனால தான் அதெல்லாம் எப்போ வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நாம சங்கீதம். இந்த நாம சங்கீதம் வந்து நம்ம வந்து கலந்துக்கும் போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டாவது நாம சங்கீதம் பண்ணும்போது ஒன்று வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது நாம சங்கீதம் பண்ணும்போது அது இன்னொரு விஷயம் என்னதுன்னா நம்பிக்கை அதிகமாக டெவலப் ஆகும். கிருஷ்ணர் மேலே உண்டான நம்பிக்கை. இப்போ நிறைய பேர் பிரச்சனையே வந்து என்னென்னா பகவான் மேலே நம்பிக்கை இல்லை, பகவான் மேலே நம்பிக்கை ஏற்பட மாட்டேது. அவன் நம்பிக்கை வரணும்னா மனசு சுத்தமாகணும். மனசு சுத்தமாகிறதுக்கு என்ன ஆகுதுன்னா நாம சங்கீதம் ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட். நீ நாம சங்கீதத்தில் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பகவான் மேலே ஒரு நம்பிக்கை அதிகமாகும். அடுத்து வந்து விஷயம் வந்து என்னதுன்னா உங்களுக்கு சாஸ்திர உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பெரிய புக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நாம சங்கீதத்தில் கலந்துக்கிறீங்க, பகவான் பக்தி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை பகவான் மேலே உண்டான நம்பிக்கை வந்து அப்படி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு டெவலப் ஆகும். இதெல்லாம் உண்மையிலே நிறைய நடந்த கதைகள் நிறையா இருக்குது. ஓகே, அப்போ இன்னொரு விஷயம் வந்து ஒரு குட்டி கதை. அது என்னதுன்னா ஓகே, அப்போ இன்னொரு வாட்டி வந்து என்னென்னா நாம சங்கீதம் வந்து மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு எல்லாரும் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் வந்து நாம சங்கீதம் பண்ணும்போது நல்ல நாம சங்கீதம் நல்லா அழகாக நடந்துட்டு இருக்கும். அப்போ எப்போவும் நல்லா பண்ணிகிட்டே இருப்பார் மகாபிரபு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா மகாபிரபு வந்து நாம சங்கீதம் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்கல, அவர் சந்தோஷம் கிடைக்கல மகாபிரபு பண்ணும்போது. அப்போ என்ன ஆச்சு, என்ன சம்திங் ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளோ நாள் பண்ணுற போது ஹாப்பினஸ் கிடைக்கலேன்னு பார்த்தா அங்கே வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரோடைய அந்த பையன் வந்து அந்த பின்னாடி கொள்ளைக்கு போயிருப்பார். அந்த கொள்ளைக்கு போயிட்டு என்னமோ வந்து எடுக்கிறதுக்கு போயிருப்பார். அங்கே பார்த்தா பாம்பு கடிச்சிருக்கும். பாம்பு கடிச்சு அந்த பையன் அந்த ஸ்பாட்லேயே செத்து போயிடுவார். அப்போ ஐயோ இன்னைக்கு சாயந்தரம் மகாபிரபு எல்லாரும் வருவாங்க, நாம சங்கீதம் பண்ணுறதுக்கு வருவாங்களே, இப்படி நம்ம வீட்டில் வந்து பையன் இறந்து போயிட்டானே, ஐயோ இது வந்து அபசுகுணமாக ஆகிருமே, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நம்ம வந்து மகாபிரபு முன்னுக்கு நம்ம அழுந்து கேட்கலான்னு. அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்ணாருன்னா நீ மகாபிரபு முன்னுக்கு யாராச்சும் அழுந்தீங்கன்னா அழுவு கூட சொல்லுவார். அப்பயும் மீறி அவங்க எல்லாம் அழுவுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ சொல்லி நீங்கள் யாராச்சும் அழுந்தீங்க அப்போ நீங்கள் என்னை தான் நீங்கள் பணம் பார்க்கணும்னு சொல்லிடுவார். அப்போ யாருமே அழுவக்கூடாது, மகாபிரபு வரட்டும், அவர் நாம சங்கீதம் பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு முடிஞ்சாலும் நம்ம பண்ணிக்கலான்னு. இப்போ மகாபிரபு வந்துடுவாங்க, எல்லாம் வந்து எல்லாம் நாம சங்கீதம் பண்ணுவோம், விடி எல்லாம் நாம சங்கீதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவன் என்ன பண்ணிப்பா அந்த பையனை வந்து ஃபுல்லாக புங்குஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து வெள்ளத்தில் கட்டி கிச்சன் கீழே வந்து ஒரு சில படிக்கட்டு இருக்கும், அது வந்து சில கவசமாக இருக்கும். அந்த பாத்திரத்தெல்லாம் வெளியாக்கிட்டு இவர் தூக்கி அந்த பையனை தூக்கி உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக பாத்திரத்தை போட்டு மறைச்சிடுவார் இவர். அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த பையன் இறந்து போனால் உள்ளே இருக்கும், இவங்க எல்லாம் நாம சங்கீதம் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு இவங்க அவங்க மனைவியும் அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அமைதியாக வச்சு அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க, லைட்டாக உள்ளுக்குள்ளே அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ நாம சங்கீதம் மகாபிரபு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவரால் வந்து அந்த ஜாய் அந்த இன்பத்தை வந்து பார்க்க முடியாது. அப்புறம் கிட்டத்தட்ட வந்து விடிக்கால் ஆயிரும். ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன ஆச்சு, எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு உண்மை கிடைக்கலையா, மகாபிரபு சர்வ வல்லமை படித்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். சரி அவராக சொல்லலாம், அவர் சொல்லவே இல்லை. இது என்னன்னா ஒரு பக்தருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு என்ன, அதுதான் சொல்கிறேன் அந்த கதை. அப்போ என்ன பண்ணாரு, இல்லையே அப்புறம் ஒன்றும் இல்லையே, இல்லை ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன ஆகுது. அப்புறம் இவன் சொல்ல மாட்டாரு சொல்லிட்டு அவங்க மனைவி போட்டாரு. மாதாஜி என்ன நடந்துச்சுன்னு அவங்க வந்து எடுத்தோன்னே ஃபுல்லாக அழுதுட்டாங்க. அழுதுட்டாங்க, என்ன ஆச்சுன்னா இல்லை பையன் இறந்து போயிட்டானா, ஏன் நீங்கள் எங்கிட்ட சொல்லணுன்னு, இல்லை குடும்பம் சொல்ல வேணா சொல்லிட்டாங்க. சரி கொண்டு வாங்கண்ணே. அவன் பையனை பாடி வந்து திறக்கிறாங்க, எல்லாம் திறக்கிறாங்க, பார்த்தா ஃபுல்லாக உடம்புலாம் நீளமாயிடுச்சு. சரி என்ன பண்ணணும் உங்களுக்கு, நான் என்ன பண்ண கேட்குறாரு இவர். இல்லை மகாபிரபு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், மாதாஜி உங்களுக்கு என்ன பண்ணணும், என் பையன் திருப்பி வந்தால் போதும். சரி அப்போ மகாபிரபு என்ன பண்ணுறாரு, நாம சங்கீதம் பண்ணுறாரு. நாம சங்கீதம் பண்ண சொல்கிறாரு. நாம சங்கீதம் பண்ணியிருக்கும் போது பையனோட பாடி ப்ளூ கலர்லேருந்து எல்லாம் திருப்பி ஒயிட்டாக மாறிச்சு. அந்த பையன் எங்கே உட்காந்துட்டான். உண்மை நடந்தது மகாபிரபு நடந்தது. பையன் எங்கே உட்காந்துட்டான். பையன்கிட்ட கேட்குறாரு, பிரபு என்ன எங்கே போனீங்க. மகாபிரபு உங்கள் கருணையை கழிச்சது எனக்கு பெரிய விஷயம். சரி எப்படி உங்கள் அப்பா திருப்பி கூப்பிட்றாரு, அம்மா திருப்பி கூப்பிட்றாங்க, எப்படி திருப்பி வரீங்களான்னு. நான் ஆல்ரெடி வந்து பல பாவங்கள் பண்ணி பல வகையான பிரிவுகள் எடுத்து இப்போ தான் வந்து நான் வந்து உங்களோட இடத்துக்கு நான் வந்து இருக்கிறேன், என்னை ஏன் திருப்பி கூப்பிட்டீங்க கேட்டார் பையன். ஏன்னா அவர் இந்த பாடி விட்டுட்டு திருப்பி பகவான் லோகத்துக்கு வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஏன்னா இவங்க வீட்டில் ஃபுல்லாக நாம சங்கீதம் நடக்கும் போது அந்த நாம சங்கீதம் ஃபுல்லாக அவர் வந்து கேட்டிருப்பாரு. அதனால் என்ன ஆச்சு, அவருக்கு வந்து பாம்பு கடிச்சது வந்து அது வந்து ஒரு கணக்கு தான். அப்போ அது முடிஞ்சோடனே அதை திருப்பி அவர் பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு
இல்லைப்பா நான் கூப்பிடல, அப்போ உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்க, எப்படிப்பா நீ? அப்போ எனக்கு எத்தனை அம்மா எத்தனை அப்பா? அவ்வளோ அது வந்து இது வந்து எங்கே நடக்கும் இந்த கதை? இது ஏற்கனவே வந்து இது சித்திரகேது மகாராஜா பாகவத கதை இருக்குது, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். எனக்கு பல பிரிவில் நான் பல அப்பா, பல பிரிவில் பல அம்மா, பல பிரிவில் நான் எடுத்துட்டேன், பல அப்பா அம்மாக்கள் எடுத்துட்டேன். இந்த பிரிவு தான் எனக்கு கடைசி பிரிவு. நான் வந்து திருப்பி பகவான் லோகத்துக்கு உங்கள் லோகத்துக்கு வந்திருக்கேன், என்னை ஏன் மகாபிரபு கூப்பிட்டீங்கன்னு அவர் சொன்னார். அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்டார், போதுமா இல்லை ஒன்றும் வேணுமா கேட்டார். இல்லை உங்கள் பையன் கூட இருக்கணுமா, இல்லை அவர் ஆன்மீக லோகத்துக்கு போயிருக்காரு. இப்போ அவரோட பயணம் வந்து எங்கே ஆன்மீக லோகத்துக்கு போயிருக்கிறாரு. இப்போ நீங்கள் கூப்பிட்டேன், ஓகே இப்போ அவரை விட்டுடலாமா எப்படின்னு? இல்லைப்பா நீங்கள் விட்டுருங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா திரும்பி அந்த உடம்புலேருந்து வெளியாகி அவர் பகவான் லோகத்துக்கு போய் சேர்ந்தார். பிறகு இந்த பாடியை வந்து அவங்க மங்களகரமாக அந்த பாடியை திருப்பி அடங்கப்பட்டாங்க. அப்போ இந்த கதையில் வந்து என்னதுன்னா, ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்லி அந்த கதையில் என்ன முக்கிய விஷயம் என்னதுன்னா, பகவானோட நாம சங்கீதத்தில் நம்ம வந்து கலந்துக்கிட்டோம்னா, பகவானோட ஹரிக்கதை கேட்குறோம், இது பண்ணுறோன்னா நம்மளுக்கு எந்த வகையான இலவும் கிடையாது. நான் போய் சேர்ந்துருடா, சேர மாட்டேனா, கடவுளை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா, இல்லை கிருஷ்ணர் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு, பல வாட்டி என்னை ஏமாற்றிட்டாரு, அப்படிலாம் கிடையாது. பகவான் கண்டிப்பாக வந்து அவர் காப்பாற்றுவார். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த பீரியட் மட்டும்தான் தெரியும். உண்மையில நந்தினி மாதிரி இப்போ நம்ம உதாரணம் வச்சு நந்தினி மாதிரி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நந்தினி மாதிரியே இருக்கீங்க, இவர் ரச்சித் வேலா இருக்கிறாரு. உங்களுக்கு இந்த பிரிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். போன பிரிவில் மகாலட்சுமி வந்து என்ன பண்ணி தெரியுமா? அது ஒரு அம்மா இருந்தாங்களே, வந்துட்டீங்களே. உங்கள் அம்மா இருந்தாங்க, போன பிரிவில் ஒரு அம்மா இருந்தாங்க தானே, அம்மா எல்லாம் வந்துட்டு போக மாட்டோம்டா. அப்போ அந்த அம்மா எங்க மாதிரி தெரியல. ரச்சித் வேலானி ஒரு 3 பிரிவுக்கு முன்னுக்கு உங்க பிள்ளைங்களாம் இருந்திருப்பாங்க. உங்க பிள்ளைங்களா எங்க தெரியல, விட்டு பண்ணிட்டீங்க. ரச்சித் வேல் நீங்க ஒரு 5 பிரிவுக்கு முன்னே நீங்க வந்து ஒரு அப்பா வந்திருப்பீங்க. உங்க பிள்ளைங்க அப்போ உங்க போன பிரிவில் அம்மா எங்க பிரபு? போன பிரிவி இதுக்கு முன்னாடி பிரிவு அம்மா எங்க தெரியல. எனக்கு இப்பதான் 8 வயசு. 8 வயசுல கணக்கெல்லாம் இல்லை பிரபு. பிரகலாதன் 5 வயசுல ஞானத்தை வளர்த்துட்டாரு. அப்ப போன பிரிவுல வலி மாதாஜி போன பிரிவுல ஒரு மகளை வளர்த்தீங்க. அந்த மகன் என்ன ஆச்சு? சீராட்டி தாளாட்டி வளர்த்தீங்களா, என்ன ஆச்சு? நம்மளுக்கு இந்த பிரிவில் உள்ள கணக்கு மட்டும் தெரியும். ஆனா மகாபிரபுக்கு, சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணருக்கு, பகவானுக்கு, பரமாத்மாக்கு அவரு நீங்க என்னென்ன பாடுபட்டிருக்கீங்க, என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எல்லா கதையும் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்தா நீங்க வந்து பகவான் லோகத்துக்கு வர முடியும் அவர் கரெக்டாக தெரியும். இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க தீவிரமணி மாதாஜி, ஓகே உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன், இது பண்ணியிருக்காங்க திவ்யா மாதாஜி, இதுக்கிட்ட இவங்ககிட்ட இது எடுப்போம், நீ இதை எடுத்தா தான் நீ வருவ, இதை நான் கொடுத்தா தான் நீ வர முடியும். அவரை தெரியும் எதை தூக்கணும் எதை எடுக்கணும்னு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் ஒரு படம் ஓடுது, ஒரு சினிமா ஓடுது வச்சுங்களேன், ஃபுல் சினிமா ஓடுது, 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடுது. இப்போ 3 மணி நேரமா? இப்போ 3 மணி நேரம் படம் ரொம்ப 3 மணி நேரம் அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வேறு எல்லா இடத்துலையும். படம் ரொம்ப நேரம் ஓடுது, 3 மணி நேரம்னு. இப்போ அதனால தான் வந்து சினிமாவில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 மணி நேரம் வச்சுலாம் சொல்லிட்டாங்க இப்போ, ஓகேவா? இப்போ 2 மணி நேரம் படம் ஓடுது, சினிமா ஓடுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு சாத்விக் ராம் அவர் வந்து அந்த 2 மணி நேரம் படத்தை ஃபுல்லாக உட்காந்து டைட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து கடைச்சா பேர் ஓடுற வரைக்கும் உட்காந்து பார்த்துருக்கிறாரு, ஓகேவா? திடீர்னு பார்த்தா ரச்சித் வேலு வராரு. இவரு வந்துட்டு கடைச்சா சண்டை நடக்கும்போது வராரு, என்ன சண்டை போடுறான்னு சொல்லிட்டு போறாரு, என்ன சண்டை நல்லாவே எடுக்கல இப்படி இப்படின்னு. அப்ப இவருக்கு என்ன ஆகும், இவருக்கு தெரியும், ஏய் உனக்கு தெரியுமா அந்த ஏன் ஒருத்தர் இவர் அடி வாங்குறாரு, ஏன் அவர் இது பண்றாரு, ஏன் நடக்குது, இவருக்கு சொல்லுவாரு. இவருக்கு வந்து கடைசியா வந்தனால இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவன் ஏன் இப்படி நடக்கிறேன் இப்படி நடக்க சொல்லிட்டு போயிடுவாரு. அதே போலதான் நம்மளுக்கு பகவான் கடவுளை மேல குறை சொல்லுவோம். நான் உனக்கு அது பண்ணேன், உனக்கு இது பண்ணேன், உனக்கு தேங்காய் உடைச்சேன், உனக்கு வந்து அவ்வளோ நன்கொடை கொடுத்தேன், எனக்கு என்ன கொடுத்த நீ, எனக்கு இனிமேல் உனக்கு எல்லாமே கட்டு, இனிமேல் உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன், உன் கோயிலுக்கு வர மாட்டேன். எங்கள் அப்பாவை காப்பா சொன்னேன், எங்கள் அம்மா காப்பா சொன்னதானே, எங்கள் அம்மாவை தூக்கிட்டுல, இனிமேல் உன் கோயிலுக்கு வர மாட்டேன். இது வந்து பகவான் பார்ப்பாரு. என்ன பார்ப்பாருன்னா, ஒரு சின்ன பிள்ளை வந்து அந்த ஐஸ்கிரீமுக்கு அப்போ வந்து இந்த மாரி அந்த சின்ன சின்ன பொம்மை விளையாட்டுக்கெல்லாம் கேட்கும், வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு. வாங்கி கொடுக்கலன்னா அந்த அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண கோச்சிக்குங்க, இன்றைக்குமே சாப்பிட மாட்டேன் இது பண்ணுனேன். அந்தமாரி நம்ம பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. சாமி கும்பிடாம சில பேர்லாம் இதெல்லாம் நான் கண்ணாட பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் தூக்கிடுவாங்க, இல்லை அவர் பண்ண பிஸ்னஸே ஒன்று கொஞ்சம் நொடிச்சு போயிடும், இல்லை அவங்க ஏதோ ஒன்று ஒரு ஆசைப்பட்டு தான் ஒன்று தூக்கிடுவார், பகவான் தூக்கிடுவார்.
சாமியெல்லாம் ஃபோட்டோலாம் தூக்கி போட்டவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். கடவுள் வழிபாடு வேணாம் எல்லாமே இருக்குது. அது எப்படி நான் சின்ன பிள்ளை ஐஸ்கிரீம் கேட்கும், அப்போ வாங்கி கொடுக்க மாட்டார். இனிமேல் உங்களோட பேசவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. அவர் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி இப்போ நீ என்கிட்டேருந்து வெளிக்கு போகிறதுனால நீ என்ன நினச்சிக்க, அது பெரிய நன்மையை நினச்சிக்கிறேன். உனக்கு பின்னாடி ஒரு அடி விடுவோம், அந்த அடி விடுதோன்னு திருப்பி எங்கிட்ட தான் வருவேன். அப்போ அந்த பேபி அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணுவோம், சாப்பிடாம இருக்கும். எவ்வளோ சாப்பிடாம இருக்கும்? நாளைக்கு காலைல மறுநாள் ஆனோடனே அம்மா எனக்கு சோறு வேணும்னு கேட்கும். அம்மா என்ன பண்ணுவா, அம்மா அடிக்க மாட்டா, திருப்பி தண்டனை கொடுக்க மாட்டா. சரி வா சாப்பிடுன்னு விட்டுருவா. அந்த மாதிரி தான் பகவான் நம்ம வந்து பண்ணுறதா சின்ன பிள்ளை தானே பார்த்துட்டு பட்சம் என்னையே நீ சபிக்கிறியா, ஓகே சபி விட்டுருவார். உன்னை நான் தான் காப்பாதுவேன், நான் விட்டுன்னா வேறு யாரும் காப்பாதுக்கு யாரும் இல்லை. ஓகே என்னையுமே கல் விட்டு அடிக்கிறியா, என்ன பண்ண அவர் பார்த்துட்டு இருப்பார். அப்போ எப்போ நம்ம வந்து நம்பிக்கை வரும், எப்போ பகவான் மேலே நம்பிக்கை வரும்னா நாம சங்கீதன் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுவோம். நாம சங்கீதம் ஏன்னா உள்ளுக்குள்ள அழுக்கு நிறைய இருக்குது. இப்போ நாம சங்கீதம் கேட்க மனசு கிளியர் ஆகும். அப்போ தான் வந்து விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இப்போ விஷயங்களை புரிய ஆரம்பிக்க பகவான் நம்பிக்கை வரும். இந்த ஹரிகதை கேட்கும் போது இப்போ நான் விஷயம் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியுது பார்த்தீங்களா? தேட்ஸ் அ பாயிண்ட். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை உருவாக்கும். அதனால நாம சங்கீதன் என்ன ஹரிகதை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த பகவான் வந்து நம்மளுக்கு எது பண்ணாலும், அதாவது நீங்கள் பகவான் பக்தராக இருக்கீங்க, பகவான் நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு என்ன நடந்தாலும், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மை தான். அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு அமங்கலமாக இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு நன்மை தான். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் பகவான் லோகத்துக்கு வருவீங்க அவருக்கு தெரியும். பகவான் லோகத்துக்கு போகணும்னா நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் விடணும். இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் முழுசாக விட்டாதான் நீங்கள் வந்து பகவான் லோகத்துக்கு போக முடியும். இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன், ஆனால் எங்கள் அம்மா வந்து தீபாவளி வாங்கி கொடுத்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, இப்போ தீபாவளிக்கு வந்து என்ன கலர் என்ன பேண்ட் போட்டிங்க, என்ன கலர் பேண்ட் போட்டிங்க? புது சட்டை போட்டிங்களா இல்லையா? என்ன கலர் சட்டை போட்டிங்க? ரெட் கலரு. நீங்கள் பிரபு பிளாக்கா? ஐயப்ப சுவாமியா? நீங்கள் என்ன கலர் போட்டீங்க? க்ரீனா? ரச்சிதா நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டீங்க? பர்பிளா? ஓகே. இப்போ ரச்சிதா நீங்கள் பர்பிள் கலர் சட்டை போட்டுருக்காங்க, தீபாவளிக்கு நல்லா அழகாக போட்டுருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் போனாலும் நான் வந்து என்னை வீட்டு சட்டை போட முடியாதுன்னு ஸ்கூலோட ஸ்கர்ட் போட்டுட்டு மேலே வந்து தீபாவளி ஸ்கர்ட் பர்பிள் சட்டை போட்டு போக முடியுமா? போக முடியாது. ஏன் போக முடியாது? ஏன்னா டீச்சர்ஸ் வாங்க ரூல்ஸ் இருக்கு. வீட்டில் மேலே வந்து தீபாவளி சட்டை போட்டுக்கிட்டு கீழே ஸ்கூல் சட்டை போட்டு போனால் முடியுமா? முடியாதுல்ல? அதே போலதான் நான் இந்த உலகத்துல ஆசையும் எடுத்துக்கிறேன், இதையும் மேலே போடுக்கிறேன், கடவுளோட இதுவும் வேணும், ரெண்டுத்தையும் வச்சுக்கணும். எப்படி முடியும்? முடியாது. சின்ன பிள்ளைங்க தான் வருது, பெரிய அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது ஃபுல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்கூல் ட்ரெஸ் போடுறோமா, யூனிஃபார்ம் போடுறோமா, வீட்டுக்கு போனோம்னா வீட்டு ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அதே போலதான் இங்க உள்ள விஷயத்தெல்லாம் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஆன்மீக விஷயங்கள் எப்போ முழுசா எல்லாத்தையும் எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம வந்து குவாலிஃபைட் ஆயிடுவோம் பகவான் வந்து போகிறதுக்கு. வெரி சிம்பிள். பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிச்சு, பெரியவங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ராதாமோதரக்கு, சுந்தர மகாராணிக்கு, ஜெய் கௌர பிரேமானந்தே, ஹரே கிளாஸ் புரிஞ்சா? புரியலையா? புரியல சார். நீங்கள் நல்லா ஆன்சர்லாம் சொன்னீங்க. என்ன கேள்விகள் பதில் கேள்விகள் இது கேள்விகள் ஓகே மாதிரி ரசிதா சொல்லிட்டாங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன். திருப்பி வாட்டி ரசிதா நீ ஓகே. இப்போ சொல்றீங்க நம்ம வந்து ஏதாவது ஒன்று விடணும், ஏதாவது ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் விடணும், எல்லாத்தையும். அப்போ ஒரு இதுதான் கேட்குறேன். இப்போ நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கோம், அதில் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது வந்து சந்தோஷமாக ஒரு லைஃப்பை நம்ம எதிர்பார்க்கறது தப்பாக போவாங்க. இல்லை அது தவறு இல்லை. எல்லாரும் அதை எதிர்பார்த்தானே எல்லாரும் வந்து ஒரு வாழ்க்கைக்கு போகிறோம். இல்லை அதான் கேட்குறேன். அது வந்து பகவானோட சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம அதுலேயும் அப்படியே அது வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்குறேன். சந்தோஷம் திருப்பி அந்த கேள்வி திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. அழகா இப்போ வந்து சொல்லுங்க. இந்த லைஃப்ல வந்து கஷ்டம் இருக்கு, அதுல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்றோம். ஓகே. அப்ப நம்ம வந்து அது பகவான் நம்மளுக்கு கொடுக்குற சோதனை அப்படின்னு நினைச்சு நம்ம அதுலயே அப்படியே இருந்துக்கணுமா, இல்ல அது வந்து அதுல இருந்து மீண்டு வரணுமா? மீண்டு வரதுக்கான முயற்சி அது மாதிரி செய்யலாமா வேணாமா? வெரி குட், நல்ல கேள்வி. மாதாஜி ஒரு கை தட்டி கொடுங்க.
அதாவது வந்து இப்போ நீ எனக்கு கஷ்டம் வருது, நான் அப்படியே வந்து சோர்ந்து போய் உட்காந்துடணுமா, பகவான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடணுமா, இல்லை மீண்டு வரணுமா? கண்டிப்பாக மீண்டு வரணும், கண்டிப்பாக மீண்டு வரணும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பகவான் கொடுக்குறாரு. என் கிருஷ்ண பக்தி வந்துட்டீங்க, அதனால் நம்ம கஷ்டமே பட மாட்டோம், சொகுசாக இருந்தாலும் கிடையாது. நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். உடம்புக்கு பிரச்சனை வரும், மூளைக்கு பிரச்சனை வரும், மனசுக்கு பிரச்சனை வரும், பக்கத்து வீட்டிலேருந்து பிரச்சனை வரும், சொந்த குடும்பத்துலேருந்து பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் கிருஷ்ண பக்தியில் இருந்து இந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்கும் கிருஷ்ண பக்தியில் இல்லாமல் இந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட், நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் இந்த கிருஷ்ண பக்தியில் இருந்து இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இது நீங்கள் என்னவா பார்ப்பீங்கன்னா வேற கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க, இது பகவான் அரேஞ்ச் பண்ணுறாருன்னு. நீங்கள் கிருஷ்ண பக்தியில் இல்லாமல் நீங்கள் இந்த பிரச்சனை பார்க்கும்போது அவங்க இப்படி செஞ்சுருப்பாங்களோ, நம்மளுக்கு இவங்க பண்ணிட்டாங்களோ, இவன் அன்றைக்கி என்கிட்ட சிரிச்சு பேசியிருந்தா இவன் தான் பண்ணியிருக்கணும் எனக்கு இவன். இந்தமாரி நம்ம பல கோணத்தில் போவோம். அதனால கிருஷ்ண பக்தராக இருந்து அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்போ பகவான் கொடுக்குறாரு முதல்ல ஏற்றுக்கணும். எது இருந்தாலும் பகவான் தான் நமக்கு இது அரேஞ்ச் பண்ணாது, நல்லதோ கெட்டதோ. அப்போ பகவான் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை கொடுக்குறாரு, நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டே பிறகு அந்த பிரச்சனை எப்படி மீண்டு வரலாம், இப்போ அது என்ன சூழ்நிலைமை, என்ன பிரச்சனை, அதுக்கு உண்டான நீங்கள் அது உங்களுக்கு உண்டான உங்களை அறிவை வச்சு நீங்கள் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதான் தாராளம் செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல காசு லாஸ் ஆச்சு, இப்போ இந்த காசு எடுத்து போட்டு இப்படி ரோலிங் பண்ணி இப்படி வந்துடலாம், இல்லை அது உங்களோட புத்தியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பகவானை நீங்கள் நம்பி கிருஷ்ண பக்தராக இருந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணும்போது ததா புத்தி யோகம், அந்த புத்தியை வந்து பகவான் கொடுப்பாரு. சேதா சதனம் யுக்தானா பஜதா பிரீத்தி பூர்வகம் ததாமே புத்தி யோகம். அதாவது பஜாந்தி பிரீத்தி பூர்வகம், எனக்கு அன்பான தொண்டு செய்கிறேன், எனக்கு உண்மையான சேவை செய்யறேன்னா உனக்கு நான் அந்த இன்டெலிஜென்ட் நான் கொடுப்பேன், அந்த பிரச்சனை எப்படி நீ மீண்டு வரணும்னு. ஆனால் நீ என்கிட்ட பக்தி செய்யாமல் சொந்தமாக ஹேண்டில் பண்ண வச்சுன்னா ஹேண்டில் பண்ணு, நீ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக நினச்சேன். ஓகே மாதிரி பாப்பா நீ சொந்தமாக ஹேண்டில் பண்ண. ஓகே, நான் கயிறு கொடுக்குறேன், எல்லாம் வச்சிருக்கேன், நான் பொம்பா மேன்மேன் பகவான் கிருஷ்ணன் பொம்பா மேன்மேன் நிற்கிறாரு, எல்லாம் ஃபயர்லாம் வச்சுட்டு நான் காப்பாற்றுறேன், நான் சொந்தமாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி பண்ணு பாப்பாரு. அதனால நீ இப்போ கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணி கிருஷ்ண பகவான் நம்பி இருந்தோமேனா அது எப்படி எல்லாமே பகவான் செய்கிறார். ஓகே, ஏற்றுக்கிட்டேன். இது எப்படி நம்ம ரீகவர் பண்ணுறது, பகவான் அந்த அந்த யோசனை கொடுப்பாரு, அந்த மனசை வந்து ஸ்ட்ராங் ஆக்குவார், தளர்ந்து போவாங்க. ஓகே மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து இல்லைன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க பிரபு, நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டாலே பிரச்சனை தான், குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அப்போ அது வந்து ஹஸ்பண்ட், இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனை வரும். யாராவது அதை விட்டு போகிற மாதிரி, இது வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்றேன் பிரபு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், இது கண்டிப்பா இருக்கும். அதனால இது வந்து அவர் அந்த மாதிரி பண்ணுவாரு, அந்த மாதிரி பண்ணிடுவாரு. ஏன் அவர் பண்ணுவாரா? அவரு அந்த மாதிரி பண்ணி, ஏன்னா அவருக்கு வந்து அவரு தானே நம்ம நோக்கி போனோம், அதனால அது குடும்பத்துல இருந்து நம்ம இது என்னன்னா மாதிரி இங்கிலீஷ் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, மீத்னு சொல்லுவாங்க. மீத்னா வந்து என்ன அர்த்தம்னா, இப்போ அப்போ ஒரு இடம் இருட்டா வச்சுங்களேன், ஓகேவா, அந்த இடம் இருட்டா இருக்குல்ல, உதாரணம் வச்சுக்கோங்க, குசினியும் எங்கேயும் ஒரு இடம் இருட்டா இருக்கும். இப்போ சின்னோண்டா கீழே ஒரு நீட்டாக ஒன்று ஒரு கயிறு மாரி உழுந்து கிடந்திருக்கும். நீங்கள் அந்த கயிறை போயிட்டு மிதிச்சுட்டே வந்திருப்பீங்க. ஆனால் அந்த கயிறு வந்து சம்பந்தம் வந்து கொஞ்சம் பூரா இருந்து குத்திருக்கும். லைட்டு தட்டணும்னா அந்த இடத்துல ஒரு சின்ன பூரா ஒன்று போகும். பூரா தான் கடிச்சிருச்சு, நம்மள காலில் வந்து இந்த பூரா தான் கடிச்சிருச்சு சொல்லி நம்ம ஒன்று நினைப்போம். நம்மளுக்கு நினைச்சோடனே அந்த கயிறு தான் குத்திருக்கோம். ஆனால் மனசு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பூரா தான் கடிச்சு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அப்பயே மறுநாள் காய்ச்சி வந்துடும். மித்துன்னு என்னதுன்னா, இல்லாத ஒன்றை சொந்தமாக கற்பனை பண்ணி அதுலேயே வாழ்க்கையை ஓட்டுறது. கிருஷ்ண வழிபாட்டில் வந்தால் நீங்கள் சின்னதாக சொல்றீங்க மாதிரி, நான் ஒன்றும் பயமாக கேட்டிருக்கேன். கிருஷ்ணர் ஃபோட்டோ வீட்டில் வச்சாலே சண்டை, பகவத்கீதை வீட்டில் வச்சாலே வந்து சண்டை நடக்கும். கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சிங்கன்னா, கிருஷ்ணர் பேபியாக இருக்கிறது கூட வைக்கலாம், உங்களுக்கு வந்து பேபிகள் நிறையா வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சு வைக்காதீங்க, எல்லாத்தையும் ஊதி எடுத்துகிட்டு போயிடுவார். ஓகே, இப்போ நான் வந்து நான் ரிவர்ஸில் கேட்குறேன். கல்யாண வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி கிருஷ்ண வழிபாட்டுக்கே வராதவங்க யாராச்சும் பிரியாதவங்க இருக்கிறாங்களா? டிவோர்ஸ் ஆகாதவங்க இருக்கிறாங்களா? கேட்குது, புரியுதா மாதிரி? கிருஷ்ணர் பக்தர் இல்லை, ஓகேவா, கிருஷ்ணர் பக்தியிலே இல்லை, கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழ்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? கிடையாது. ஓகே, கிருஷ்ண வழிபாட்டில் இல்லை, ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்களா, சண்டே வராமல் எல்லா நாளும் கார்த்திகை இருக்கிறாங்களா? இல்லை. கிருஷ்ணர் பக்தர் இல்லை,
ஓகேவா? அவங்க வீட்டில் இருந்து வாக்குவாதம், சண்டை, அடிப்புடி சண்டை, வாக்குவாதத்தில் வந்து மனசு கஷ்டமாக ஆகாமல் நாங்கள் எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று அந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ இது எப்படி வந்து கிருஷ்ண வச்சா மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, மனசார மனசுக்குள்ள கிருஷ்ண வழிபாடு பிடிக்கல, மனசுல கிருஷ்ண வழிபாடு பிடிக்கல. இதுக்கு வந்தால் நான் சைவமாக ஆகணும், இதுக்கு வந்தால் நிறைய வந்து சாமி கும்பிடணும், எனக்கு பிடிக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சாக்குலாம் இருக்குல்ல, இந்த காரணம் இருக்குல்ல, இந்த காரணத்தெல்லாம் கொண்டு வரேன். இந்த காரணம்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி கிருஷ்ண வழிபாடு பண்ண இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நானே ஒரு கற்பனை உருவாக்குறேன். அந்த கற்பனை என்ன ஆச்சுன்னா, அது எல்லாத்தையும் வந்து நம்மளை சுற்றி எல்லாரும் நம்ப வைக்கிறாங்க. இதான் ஆக்சுவலி நடக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ கிருஷ்ண வழிபாட்டில் வராதவங்களுக்கும் பிரச்சனை நடக்குது, இப்போ வீட்டில் அடிப்பு சண்டை நடக்குது, பாத்திரம்லாம் பறக்கும், எல்லாமே நடக்குது. அப்போ கிருஷ்ண வழிபாட்டில் வந்தால் தானே நடக்கணும், வராதவங்களுக்கு ஏன் நடக்குது? அப்போனா வந்து இது எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா இடத்துலையும் தாராளமாக நடக்குது. சண்டை நடக்குது, அடிப்படி சண்டை நடக்குது, டிவோர்ஸ் நடக்குது, அப்புறம் வந்து பிள்ளை ஏமாத்துறான், சொத்து சண்டை நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்போ இதுக்கு கிருஷ்ணனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவள் பகவானை வந்து வழிபடுறது வந்து அப்படி வந்து எல்லாமே கெட்டது நடக்கும்னா, எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் டைவர்ஸ் ஆகி தான் நிற்கணும், எல்லாரும் பிரிஞ்சு தான் இருக்கணும், அடிப்படி சண்டை நடக்கணும். ஆனால் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, வெள்ளைக்காரன் ஒன்றும் நல்லா இருக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லித்தரேன்னு சொல்லி இந்தியனுக்கு வெள்ளைக்காரன் சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து என்னன்னா, கோவிட் வந்தோடனே இது போட்டாங்களா, என்ன ஊசி, வெக்சின் மாரி நம்மளுக்கு வந்து அப்போலேருந்து ஒரு மித்து வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் இன்ஜெக்ட் பண்ணுறது. நீ கிருஷ்ண வழிபாடு போயிடாத. மெயினாக நான் உண்மையாக சொல்லுவா, மெயினாக சாப்பாடு தான் பிரச்சனை. கிருஷ்ண வழிபாடு வந்தால் நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் விட்டுங்க, எல்லாரும் கிருஷ்ண பக்தா மாறிடுவாங்க. ஏன்னா பாலாஜி காசு கொடுக்குறாரு. லட்சுமி தேவி எங்கே இருக்காங்க? லட்சுமி தேவி எங்கே இருக்காங்க? இல்லை லட்சுமி தேவி எங்கே இருக்கிறாங்க உண்மையிலே? கிருஷ்ணோட பாதத்தில் அவங்க சேவை செஞ்சுருக்கிறாங்க. ஏன் நம்மளுக்கு வேணுமா என்னவா? வேணும் தானே, டப்பு வேணும் தானே. அப்போ ஏன் நீங்கள் கிருஷ்ணா பற்றி வந்தால் நீங்கள் நார்மலாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாரும் வச்சுக்குவாங்க. ஏன் பெருமாள் எல்லாம் வழிபடலை? பகவான் கிருஷ்ணன் தான் பெருமாளை ஏற்றுக்குவோம், ஆனால் கிருஷ்ணன் ஏற்றுக்கணும். இது எப்படி? இது வெங்காய தேவதி பாலாஜி வேணும், 7 குண்டல வாடா கோவிந்தா வேணும், ஆனால் கிருஷ்ணர் வேணாம். இப்போ அப்பா போலீஸ் செட்டில் இருந்தால் எனக்கு பிடிக்கல, கம்பெனி செட்டில் இருந்தால் பிடிக்கல, ஆனால் அப்பா வீடு செட்டில் இருந்தால் பிடிக்குது. இது என்ன மாவன்? அதை டூப்ளிகேட் மாவன். அப்பா வீடு செட்டில் இருந்தாலும் அப்பா பிடிக்கணும், வெளியில் கம்பெனி செட்டில் இருந்தாலும் அப்பா பிடிக்கணும். ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து ஒரு இதுதான் மாதிரி, இது கற்பனை தான் மாதிரி. இந்த மாதிரிலாம் வச்சா இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. என்ன காரணம்? அவங்களை பர்சனலாக அவங்களுக்கு இதுக்கு ஈடுபாடு இல்லை, அதுக்காக இந்த காரணம் செய்யுது. சொல்லுங்க, அது கிடைச்சிச்சா? கிடைக்கலையா? இது முதல் கேட்ட கேள்வி தான் அது. ஏன்னா நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கலாமா, இல்லை அது அப்படியே முயற்சி எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அந்த புக்தி வந்து பகவானே கொடுப்பாரு உங்களுக்கு. ஓகேவா? யாரும் இப்போ வந்து எனக்கு இது லாஸ் ஆயிடுச்சு, நான் இடத்துல பணம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், லாஸ் ஆச்சுன்னு உட்காந்துக்க முடியுமா? அடுத்த கட்டத்தை எடுத்து அடுத்த என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அதுக்கு பகவான் அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த வலிமையும் அந்த யோசனையும் கொடுப்பாரு. ஆனால் இது எல்லாம் எதுவும் நடக்குது, பகவான் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஓகே, அது படிக்க நான் போகிறேன். அந்த புரிந்துணர்வு எப்போ வரும்னா, நீங்கள் பக்தராக இருந்தால் தான் வரும், நீ பகவான் பாதையில் இருந்தால் தான் வரும். நீங்கள் மற்றபடி இருந்தீங்கன்னா அவன் தான் எனக்கு வந்து வசியம் வச்சுட்டான், செய்வனை வச்சுட்டான், இதுவும் பண்ணிட்டான், அவள் பண்ணிட்டான், அப்படி நம்ம யோசிக்கணும். ஓகேவா? பக்தராக இருந்தால் நல்லா ஞாபகிங்க, உங்களை யாரையும் அழிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பகவான் கொடுப்பாரு. யார் அது? யார் அது? நரசிம்மா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. வேற சந்தேகம், கேள்விகள்? நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, கற்பனை தவிர்த்து அதுதான் உண்மையா நடக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணரோட, அதாவது பகவத்கீதா நாலேஜ் இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது நம்ம கூட யாரும் இருக்க மாட்டோம், ஒரு நாள் நம்ம வந்து பகவான் கிட்ட தான் போய் நாங்க சண்டை வரப்போ வந்து அவங்க சரி பரவாயில்ல விட்டுட்டு போயிடுறாங்க. இதே வந்து அந்த நாலேஜ் இல்லாத வந்து ஒன்றும் தெரியாததுனால சண்டை போட்டாலும் ஒன்றா இருக்காங்க. ஸோ நான் வந்து இதுமே நினைக்கிறேன் பிரபு. இந்த கோணத்துல யாரோ கேள்வி வருது, அவன் கேள்வி யாருக்கு புரியல?
எனக்கு தெரியும். மாதம் என்ன கேட்குறாங்கன்னா, பகவத்கீதையை வந்து படிக்கணும்ல, பகவத்கீதை நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம எல்லாம் ஆத்மா தனித்தனி ஆத்மாக்கள், நம்ம யாரும் வந்து கூட வரப்போதில்லை, நம்ம பகவானுக்கு தான் போக போகிறோம். அப்படி படிக்கிறோமா? பகவத்கீதை நாலேஜ் இருந்துச்சுன்னா, இப்போ சண்டை போகிறாங்க, ஒரு ஃபேமிலி சண்டை இருக்குது, அவள் கொஞ்சம் பிரியுதாங்க வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு பகவான் வந்து நான் தான் வந்து தனியாக வந்துட்டேனே, ஏன்னா பகவான் வந்து நம்ம தனி ஆத்மா வச்ச இதை பிரியதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு அதிகமாக சொல்கிறாங்க. ஆனால் பகவத்கீதை படிக்காதவங்க என்ன சண்டை போட்டாலும் ஓகே. ஆக்சுவலி வந்து பகவத்கீதை படித்தா பிரிவாங்களா அப்படிலாம் கிடையாது. யாரும் வந்து பிரியுதுக்குன்னு சொல்லி யாரும் கல்யாணம் பண்ணுறதும் கிடையாது. ஓகே. அப்படின்னு பார்த்தா பகவத்கீதை படிக்காதவங்க டிவோர்ஸ் இல்லாமல் இருக்காங்க கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியுது. பகவத்கீதை படிக்காதவங்க டிவோர்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ அவங்க வந்து ஹெட் கவுண்டிங்கில் இப்போ ஹரிகிருஷ்ணா ஹரிபோல் ஆம்பளை போய் என்ன பண்ணீங்க, ஏன் பூச்சியில் போய் பண்ணீங்க, அமைதி உட்காருங்க. என்ன ப்ரோ அது கீழே தான் ஒரு காது வருது ப்ரோ. மலேசியா வந்து ஹரிகிருஷ்ணா ஹரிபோல் மலேசியாவில் வந்து ஒரு வணக்கம் மலேசியா வானவில்ல ஒரு 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 இது எடுத்தாங்க. அந்த வந்து ஒரு சொல்லுங்க, ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுத்தாங்க. எந்த இனத்தில் வந்து விவாகரத்து டிவோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு. அப்போ அந்த டிவோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு நீங்கள் அம்மாட்டு இப்போ போகலாம், அம்மாட்டு போங்க, அம்மாட்டு போய் உட்காருங்க. அம்மாட்டு உட்காருங்க. டிவோர்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியர்களில் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இந்தியர்களில் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மலை பீப்பிள், மிலையும் செகண்ட் வந்து சைனீஸ் இருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியர்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா, இப்போ உள்ள கணக்கு கணிப்பில் நம்ம இந்தியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து செகண்ட் லெவலுக்கு வந்துட்டோம். செகண்ட் லெவல் வந்துட்டோம். நம்மளும் சைனீஸும் வந்து ஒரே லெவலில் இருக்கும். மலைக்காரங்க ஒரு டாப் தான் எப்பயுமே. அவங்களுக்கு வந்து 50 வயசு பிடிக்கவங்களும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி மேலே வந்துட்டோம். அப்போ என்னன்னா, இது வந்து கிருஷ்ண பக்திக்கோ இல்லை இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே மாதிரி இதுவும் நான் திருப்பி எதாவது சொல்கிற மாதிரி, இது வந்து நம்மளோட என்னன்னா இது ஒரு கற்பனை. இந்த பற்றுதல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, அந்த அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லி என்ன அர்த்தம்னா, குடும்பத்தை விட்டு போகணும்னு சொல்லலை. இப்போ அவங்க பற்றுதல் இல்லாமல் குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஃபுல்லாக கிருஷ்ணன் டிவோட்டி ஆகிடுவாங்களா? ஆகிட்டாங்கன்னா பரவாயில்ல, பகவானோட தூய்மையாக பக்தர் ஆகிட்டாங்க. அதோடு அவங்க இப்போ அவங்க செத்து போனாங்கன்னா பகவானோட போவானா பரவாயில்ல. இல்லை அங்கே போய்ட்டு அவங்க திரும்பி வந்து பல கூத்துக்கு பண்ணுறாங்க, பல விஷயம் செய்கிறாங்க, திருப்பி அங்கே போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. இது உண்மையான துறவு இல்லை மாதாஜி, உண்மையான ரினான்சியேஷன் இல்லை. ஓகேவா? பகவத்கீதையை வந்து ஒரு சாக்கை வச்சு இந்த பகவத்கீதை பேரை கெடுக்கிறதுக்கு பண்ணுறது இது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் பற்றுதல் இல்லைன்னு சொல்கிறது என்னதுன்னா, வெறும் குடும்ப பற்றுதல் மட்டும் இல்லைன்னு சொல்லல, உடம்பு மேலே பற்றுதல், பணத்தின் மீது பற்றுதல், சொத்து மீது பற்றுதல். நீ குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு போயிடுவீங்க. என் குருமாரை சொல்லுவார், எனக்கு வந்து எனக்கு சொன்னது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு காலகட்டத்தில் போயிட்டு என் குருமாரச்சுக்கிட்ட வந்து, குருதேவா நான் வந்து இல்லை நான் எனக்கு கேட்கல, 2 பேர் வந்து ஃபுல்லாக இதுக்கு போகிறாங்க, டெம்பிளுக்கு போகிறாங்க. அவங்க 2 பேர் 2 டிவோட்டி வந்து நம்ம சென்டரில் 2 பேர் வந்து ஃபுல் டிவோட்டியாக டெம்பிளுக்கு போகிறாங்க. அப்போ இது எப்படி குருதேவா, இது எப்படி அப்படின்னா, அப்போ என் குருமாரை சொன்னேன், உண்மையான கிருஷ்ண மேல நம்பிக்கை வந்து இதெல்லாம் விட்டுட்டு அவங்க பகவான் சேவைக்காக போனாங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை கிருஷ்ணர் பார்த்துக்குவார். உண்மையிலே நடக்கும். ஆனா கிருஷ்ண பக்திக்கு உள்ள வந்துட்டு இப்படி கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தை விட்டுடலாம், அதாவது வந்து இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரில, பல பல பிரச்சனைகள் இருக்கு. சரி, கிருஷ்ண பக்தியை ஒரு சாக்கா வச்சு இந்த சாக்கை பயன்படுத்தி நம்ம டக்குன்னு கோயிலை போய் பூந்துடலாம், கேட்டால் கிருஷ்ணர் மேலே பக்தி வந்துட்டா, அப்படி ஒருத்தன் போனான்னா அவன் வந்து அதுக்கும் பிரச்சனை அனுபவிப்பான், குடும்ப பிரச்சனையும் அவனும் அனுபவிப்பான். அதுக்கு கண்டிப்பாக தண்டனைங்க சொன்னார். கிருஷ்ண பக்தியை பயன்படுத்தி இந்த குடும்ப வாழ்க்கையை எஸ்கேப் ஆகுறது அது வந்து உண்மையாக ரினான்சியேஷன் இல்லை மாதிரி. உண்மையிலே பட்டது இல்லைன்னா அவங்க அந்த வாழ்க்கையில் தான் இருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையிலே இருப்பாங்க. ஆனால் பகவான் மீது அதிகமாக பட்டது வரணும். நீங்கள் பகவான் மேலே அதிகமான நம்பிக்கை பட்டது வரல, எப்படி நீங்கள் இதை விட முடியும்? விட முடியாது, இம்பாசிபிள். உங்களுக்கு வந்து ஒரு பாப் ஐஸ் கொடுக்குறேன், ஒரு கொனேட்டோ கொடுக்குறேன், எது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும்? ஆக்சுவலி விளானி ஒரு கொனேட்டோ ஐஸ் இருக்குது, ஒரு சாதாரண ஒரு சின்ன ஐஸ் இருக்குது, பாப் ஐஸு, எது டேஸ்ட் அதிகமாக இருக்கும்? கொனேட்டோ ஐஸ். கொனேட்டோ ஐஸு ஓகே, கொனேட்டோ ஐஸில் அதிகமாக டேஸ்ட் இருக்கும்.
இந்த கொனேட்டோ ஐஸ்ல டேஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்ப தெரியும்? எப்பயோ தெரியும். சாப்பிட்டா தெரியும். சாப்பிட்டா தெரியும். அதே போல கிருஷ்ண பக்தியோட டேஸ்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டாதான் இந்த டேஸ்ட்டை நீங்க விட முடியும். நீங்க இதெல்லாம் வந்து கிருஷ்ண பக்தி டேஸ்ட் வளரவே இல்லை, இப்போதான் வந்துருக்கீங்க. நான் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு அதனால குடும்பத்தை விட்டு போறேன் இப்படின்னு குடும்பத்தோட எஸ்கேப் போயிட்டு பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டே இல்லை கணவன் மனைவி விட்டுட்டு போயிட்டுன்னா இது உண்மையா ரினான்சியேஷன் இல்லை மததி. இது என்னன்னா இந்த இந்த இதை பாய்ச்சி எஸ்கேப் ஆகுது. இதுல பகவான் கண்டிப்பா வைப்பாரு. அதனாலதான் சில பக்தர்கள் வந்து தவறாக உண்மையான பற்றுதல் வராம பகவான் மேல இது வராம போகும்போது அவங்க வந்து அங்கேயும் போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய நடக்குது, அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு பார்த்தா அவங்க வந்து டெம்பிள்ல இருந்து இதாயிருவாங்க. 20 வருஷம் 10 வருஷம் வந்து டெம்பிள்ல வந்து சோறு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் டெம்பிள்ல வந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட் கொடுக்குறாங்க தெரியுமா? உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, லைசன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் டெம்பிளில் வந்து 3 வேளை சோறு போடுறாங்க. எல்லா வகையான பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கரண்ட் காசு கட்ட தேவையில்லை, ஒன்றும் கட்ட தேவையில்லை. உங்களுக்கு வைஃபை கொடுக்குறாங்க. உங்களுக்கு மெடிக்கல் உங்களுக்கு உடம்பு இல்லையா உங்களுக்கு மெடிக்கல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா டெம்பிளும் இப்போ அந்த மாதிரி எடுத்து வந்துட்டாங்க. மலேசியாவில் கூட இருக்குது. ஆனால் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து உண்மையாக பட்டுறது வரலன்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அங்கேயே பிரச்சனை பண்ணுவோம் நம்ம. அப்போ என்ன நடக்கும்? நம்ம வந்து கொஞ்ச நாள் வெளியாயிருவோம். அதனால உண்மையான பட்டுறது வந்தால் தான் நம்ம வந்து உண்மையான பட்டத்தில் வந்துருச்சுன்னா அது எப்போ வரும்? பகவான் நம்பிக்கை வரும். அது குடும்பத்துக்கு வெளியான தான் வரும்னு கிடையாது மதஜி. நீ வீட்டில் இருக்கும்போதே அது வரும். அதனால தான் அந்த நாலேஜ் நம்ம வந்து நம்ம கேட்க தான் அது நம்ம புரிய ஆரம்பிக்கும். ஓகே மதஜி. அதனால பகவத்கீதை படித்தா பட்டுதல் வந்துச்சுன்னா குடும்பத்தோடு போக மாட்டாங்க. புரியுதா மதஜி? அந்த குடும்பத்தோடு போகிறது வந்து எப்படின்னா அது வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். சில பேர் பிரம்மச்சரிய போகிறாங்க வச்சுக்கோங்க, பிரம்மச்சரிய சர்வீஸ் போகிறாங்க. அது வந்து அவங்க வந்து கரெக்டான குடும்பத்தை டிசிஷன் எடுத்து போகணும். இல்லை சில பேர் வந்து 50 வயசு ஆன பிறகு அவங்க வந்து ஃபுல்லாக கோயில் போகிறாங்களா, அதை கரெக்டான டிசிஷன் எடுத்து போகிறோம். எல்லாத்தையும் வந்து பிள்ளைங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அழகாக போவாங்க. இப்போ அப்படி டக்குன்னு நடுராதில் போக மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்போ இஸ்கானில் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த பட்டுறதுல வந்து உடனே விட முடியாது. நீங்கள் சுத்தம் நம்ம ஜோம் பண்ணுறீங்களா? முதல்ல நான் தான் கேட்பேன். இப்போலாம் வந்து யாராச்சும் ஃபுல்லாக கோயிலுக்கு போகிறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். நீங்கள் முதல்ல கிருஷ்ண பக்தி வளர்த்துக்கிட்டீங்களா? நீங்கள் நல்லா வந்து இது பண்ணுறீங்களா? உங்களுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்கள் வேணா போகலாம். நான் பல அடிப்பட்டாச்சு நாங்கள். அதான் மதி. ஓகே அண்டர்ஸ்டாண்ட் மதி. வேறு யாராச்சும் கொஞ்சம் உண்மையை புரிஞ்சா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சா? பரிதி மதி. ஓகே அப்பா சாப்பிடலாம். ஹரி மதி சாப்பிடலாம். உங்களுக்கு ஓகே பிரபு உங்களுக்கு ஓகே சாப்பிடலாமா பிரபு? சரி ஓகே கேளுங்க ரசிகண்ணே சொல்லுங்க. இருக்கா இல்லையா? நாளைக்கு நீங்கள் ஒரு அம்மா ஆகிட்டீங்கன்னா என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. அதுக்கு பெரிய ஒரு பிரபு என் பையன் இப்படி பண்ணானே நான் சொல்லுவேன். நீ பண்ணுறான்னு சொல்லுவேன். அப்பே நீ இல்லை நான் சொல்லுவேன். உன் பையன் நாளைக்கு உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு அம்மா ஆகிட்டீங்க நான் சொல்லுவேன். நீ நல்லா சேட்டை பண்ண தம்பின்னு சொல்லுவேன். அவங்க பாட்டி என்ன கஷ்டப்பட்டாங்க நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன் மதுஜி. ஓகே ஒரு 3 வாட்டி ஹரிகிருஷ்ணா வந்து சொல்லி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். ஓகே இது கடைசிக்கு ஒரு ப்ரோக்ராம். நாளைக்கு கடைசி ப்ரோக்ராம் தாமோதரா. நாளைக்கு வந்து பூர்ணிமா மாதாஜி வீட்டில் வந்து நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது. சாமான் போட்டானா கூலிங் போட்டானா சரி கூலி முத்தாமா பாலிடெக்னிக் கிட்ட இருக்கு. ஓகே நாளைக்கு அனைவரும் வந்து கலந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நாளைக்கு கடைசி ப்ரோக்ராம். ஓகே ஒரு 3 வாட்டி உற்சாகமாக 3, 2, 1 ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே தாமோதரக்கு ஐயா உங்களுக்கு எதுவும் கேள்விகள் ஐயா? ஓகேவா? இல்லை அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா? அது சொல்கிறேன். அவங்க கேட்டதுல வந்து வீட்டில் பிரச்சனை இருக்குன்னா அடிப்படை எதுலேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அவங்க வந்து அதை சரிப்படுத்தணும். ஆமாம் அதுக்கு வந்து சகிப்புத்தன்மை தேவை. கரெக்டு
கரெக்ட் உண்மையிலே சகிப்புத்தன்மை தான் குடும்ப வாழ்க்கை கொடுத்தாங்க. இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்களோட இதை பார்த்துட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்து ஆமா ஆனா விட்டு கொடுக்காதவங்களும் இருக்கதான் செய்வாங்க. ஏன்னா பூகம்பம் எங்க வரைக்கும் தெரியுது மாட்டேது. ஆமா அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கணும். ஆமா அதான் சொன்னேன் வாழ்க்கை. ஆமா அதான் நான் சொன்னேன். பகவானுக்கு நீங்க பக்தி பண்ணீங்கன்னா அவர் அந்த கரெக்டான அந்த புத்தி கொடுப்பாரு, எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவையா? ரொம்ப நன்றியா. நன்றி மாதாஜி. உங்களுக்கு இது கேள்விகள். மாதாஜி அவங்க பேர் என்ன? அவங்க பேரு மாதாஜி அவங்க பேர் என்னது? லட்சுமி மாதாஜி. 2 லட்சுமி இருக்காங்களா? லட்சுமி மாதாஜி உங்களுக்கு கேள்விகள் ஏதோ? இவங்க அன்னலட்சுமி. அன்னலட்சுமியா? நான் மகாலட்சுமி வச்சுக்கோ அன்னலட்சுமி வச்சிருக்கேன். மாதாஜி உங்களுக்கு கேள்விகளுக்கா? வீட்டுல சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கேள்விகள் மாதாஜி அவங்க கேளுங்க மாதாஜி வாங்க. ஓகே மாதாஜி. ஓகே சரி. ஓகே ஹரே கிருஷ்ணா.